கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமாகிய வில்லியம் மரியம் பிரணாம் அவர்களால் 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஜெஃபர்சன்வில், இந்தியானா, அமெரிக்காவில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் பெர்ஃபெக்ட் ஃபெய்த், பரிபூரண விசுவாசம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை தமிழாக்கத்துடன் இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். எங்கள் பரலோக பிதாவே, இன்றிரவு எங்கள் நோக்கம் அதுவே. விசுவாசிப்பதற்காகவே நாங்கள் ஒன்றாக கூடியுள்ளோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மாத்திரமே. வியாதியாய் இருப்பவரும் உபாதையில் இருப்பவருமே இன்றிரவு இங்கே இருக்கிறார்கள். வியாதியஸ்தரும் சரீரம் நொறுங்குண்டவர்களுடைய சுகத்திற்காக இந்த ஆராதனையை இன்றிரவு நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். பின்னர் இயேசு வந்தார் என்ற அழகான பாடலை இப்பொழுது பாடகர் பாடினது போன்று, கர்த்தாவே, இன்றிரவு நீர் காட்சியில் வந்து பாதிக்கப்பட்ட அனைவரையும் சுகப்படுத்தி ஒரு பலவீனமானவன் கூட இன்றிரவு எங்கள் மத்தியில் இருக்காதபடி செய்வீராக. இந்த வேலைக்கான போதுமான விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வார்த்தையை நோக்கும் போது அதை எங்களுக்கு அளித்து உதவி செய்யும் கர்த்தாவே. இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். யாரோ ஒருவர் மூக்கு கண்ணாடியை இங்கே தொலைத்து விட்டார். சபையில் அது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு சொந்தமானவர்கள் இங்கு வந்து பெற்றுக் கொள்ளலாம். பிரசங்க பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இருக்கின்றவர்களில் பெருவாரியானவர்கள் வேலைக்கு போகிறவர்கள். அவர்கள் சீக்கிரமாக வீட்டிற்கு போக வேண்டும். ஆகவே நான் நீண்ட நேரம் பேச மாட்டேன். அதற்கு பின்னர் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும்படி ஜெப வரிசையை ஒழுங்குபடுத்துவோம். அவசரமான நிலைமையில் உள்ளே உள்ள சிலரின் காரியங்களை அறிந்து கொள்ள அப்பொழுது அது எனக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறது. இங்கு வருவதற்கு முன்னும் இந்த பிற்பகலிலும் பார்த்தவர்கள், அவர்களில் சிலர் மிக மிக மோசமான நிலையிலும் பயங்கரமாய் இருக்கிறார்கள். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் நான் அழைப்புகளை விடுத்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் வியாதியஸ்தரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் சுகப்படுத்துவதை பார்த்துக் கொண்டிருப்பது அவர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை காட்டுகிறது. நாம் அடிக்கடி இந்த விதமான சுகமளிக்கும் ஆராதனைகளில் பங்கு பெறுவதில்லை. ஏனென்றால் அவசரமாய் கிரியை நடப்பிக்க வேண்டியுள்ளவர்கள் இருப்பார்களாயின் பரிசுத்த ஆவியானவர் வந்து சீக்கிரமாக அதை பகுத்தறிந்து அதை குறிப்பிட்டவரை பற்றி அதாவது சொல்லுவார். அதன் பின்பு ஏனையவர்கள் ஒரு கால் மோசமாக இருக்கலாம். ஆகவே நாம் அடுத்து பார்த்து கொண்டே போவோம். இன்றைக்கு நாம் 2 முறையாக கூடி வருவதால் ஒரு ஆராதனையை வியாதிஸ்தர்களுக்கு ஜெபிப்பதற்காக பிரதிஷ்டை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். வியாதிஸ்தர் சுகம் பெறுதலில் எனக்கு விசுவாசம் உண்டு. அது ஒரு வேதாகம கட்டளை என்று நான் நம்புகிறேன். இதை கூட்டிக் கொள்ளாமல் நாம் முழு சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்க முடியாது. இப்பொழுது நான் இன்னமும் வீட்டிற்கு தொலைபேசியில் பேசவில்லை. இன்னமும் எனக்கு தெரியாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கால் நான் இருக்கக்கூடும். இந்த வாரத்தில் நீங்கள் எங்களிடமிருந்து கேள்விப்படவில்லை என்றால் பில்லி அதை உங்களுக்கு அறிவிக்காமல் போனால் அந்த வாரத்தின் பிற்பகுதியில் அவன் அதை அறிந்து கொள்வான். அப்படி நீங்கள் அதை குறித்து ஒன்றும் கேள்விப்படவில்லை என்றால் அடுத்த ஞாயிறு நாங்கள் இங்கே இருப்போம். ஏனென்றால் அன்றைக்கு உழைப்பாளிகள் தினம் பாருங்கள். ஆகையால் அன்று சற்று இளைப்பாறலாம் அல்லது வீட்டுக்கு போகலாம். புரிகின்றதா? ஆகவே கர்த்தருக்கு சித்தமானால் முயற்சி செய்வோம். நீங்கள் கேள்விப்படவில்லை என்றால் பில்லி ஒரு கார்டோ அல்லது ஆராதனையின் போது எவ்விதத்திலாயினும் அறிவிப்பான். அப்படி அவன் உங்களுக்கு அழைப்பு அனுப்பவில்லை என்றால் நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கிருப்பேன். சகோதரன் நெவில், திரும்பவும் அவ்விதம் வர முடியுமோ? ஓ, அது மிகவும் அருமையானது. இந்த சிறிய காலின்ஸை குறித்து யாருக்காவது அறிய விருப்பமா? 7 முத்திரைகளின் கூட்ட நேரத்தில் இந்த சிறுவனுக்கு வாத ஜுரம் இருப்பதாகவும் அதனால் மல்லாந்து படுத்தே ஒரு குழாயின் மூலம் குடிக்க வேண்டும் என்றும் வைத்தியர் சொல்லியுள்ளார். அதுதான் காரியம். அவனுடைய தாயும் தகப்பனும் அவனை வீட்டுக்கு கூட்டி வந்து அறையில் அவனை உட்கார வைத்து அவனுக்காக ஜெபித்தார்கள். தேவன் முழுவதுமாக சுகப்படுத்தி அவன் பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி சென்றான். பள்ளி அதிகாரிகள் அவர்கள் உள்ளே அழைத்து அவர்களிடம் பேசினார்கள். ஆகவே அவர்கள் அவனுக்கு சிகிச்சை அளித்த நிபுணனை அழைத்தார்கள். அவனால் இப்படிப்பட்டது ஒரு காரியத்தை நம்ப முடியவில்லை. அவர்கள் உடனே அந்த பையனை வைத்திய பரிசோதனைக்கு அனுப்பி அவன் பரிபூர்ணமாயும் சாதாரண நிலைமையில் உள்ளதாக கண்டார்கள். பின்னர் இயேசு வந்தார். சோதனைக்காரனின் வல்லமை முறிந்தது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு வினோதமான காரியம். இன்றிரவு அந்த பாட்டை யாராவது பாடும்படியாக சொல்ல போகிறேன். அந்த அறையிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது பின்பு இயேசு வந்தார் என்ற பாடலை யாரோ இங்கு பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி பாடாதிருந்தால் இன்றிரவு யாராவது அப்பாடலை நான் ஆராதனையில் பாட சொல்ல போகிறேன். ஆக அவர் எல்லா காரியங்களையும் செவையாய் செய்கிறார். அதிக தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியிருப்பவர்கள் அநேகர் காலை வரை காத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன். உங்களில் சிலர் நாளைக்கு வேலைக்கு போக வேண்டியிருப்பதால் இன்றிரவு கார் ஓட்டிக்கொண்டு வீடு போய் சேர்வீர்கள் என்று நினைக்கிறேன். அது மிகவும் கடினமானது என்று எனக்கு தெரியும். பின்னர் நான் அதை குறித்து நினைக்கையில் அதை காணும் போது சிந்திக்கும் உணர்வலைகளை நானும் கூட பெற்றவனாகி விடுவேன். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஒரு விதமாகிவிடும். அது எப்பொழுது ஏற்படுகிறது என்றால் அதிகமாக வேலையாகி அதை செய்து கொண்டிருக்கும் மனோநிலையை ஒரு மாதிரியாக அந்த விதமான நிலைக்குள்ளாக்கிவிடும். அந்த நேரத்தில் சாத்தான் வந்து என்னிடம், ஏன் ஒருவரும் உனக்காக கவலைப்படுகிறதில்லை? இந்த உலகில் உண்மையாகவே நண்பன் என்று சொல்லத்தக்கதாக ஒருவனும் இல்லை பார்த்தாயா என்று சொல்லுவான். ஞாபகம் இருக்கட்டும், நான் ஒன்றும் சோதனைகளுக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. புரிகின்றதா? நான் அதை மேற்கொண்டாக வேண்டும். பின்னர் என் பார்வையில் பின்னோக்கி பார்த்து இது போன்று காணும் போது நான் அதை அப்படியே திருப்பி அவன் முகத்தில் வீசி, இதுக்கு என்ன சொல்ற என்று கூறுவேன். நான் மேற்கொள்ளும்படியாய் அது எனக்கு உதவியாக இருக்கின்றது. அதற்கு என்ன சொல்கிறாய்? இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய ஒரு குறிப்பிட்ட நண்பனை போன்று தெய்வீக சுகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டத்தார் இந்த வாலிபனிடம் சமீபத்தில் வந்து இவ்விதமாக கூறினர். தெய்வீக சுகம் என்ற காரியத்தை குறித்து அங்கே அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதில் அப்படி ஒன்றும் கிடையாது என்று கூறினர். அக்டன் கூடாரத்தில் நாம் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த போது அங்கே ஒரு வயதான ஸ்திரீ புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருந்தால்
அவளுடைய வீட்டிற்கு பக்கத்தில் கெண்டகியில் இந்த மனிதன் ஜீவித்து வந்தான். அவளுடைய சகோதரி கையில் ஒரு கைக்குட்டையை வைத்துக் கொண்டு அன்றிரவு நடந்த கூட்டத்திற்கு வந்தாள். அதற்கு முன்னர் நான் அந்த இடத்திற்கு வந்ததில்லை. அங்கே பின்னால் உட்கார்ந்திருந்த அந்த ஸ்திரீயை பரிசுத்த ஆவியானவர் அழைத்து, உன் கையில் ஒரு கைக்குட்டை இருக்கிறது, அதை வீட்டிலிருந்து வரும்போதே உள்ளே வைத்துக் கொண்டு வந்தாய். அங்கே ஏதோ குறிப்பிட்ட இடத்தில் வசிக்கிறாள், வயிற்றுள்ள புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருக்கிறாள், வைத்தியர்கள் அவளை கைவிட்டனர் என்றார். நான், நீ போய் அந்த கைக்குட்டையை அந்த ஸ்திரீயின் மேல் போடு, ஏனென்றால் அவள் ஜீவிப்பாள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றேன். சகோதரன் பென் அங்கே சென்ற அந்த இரவுதான் அருகாமையில் உள்ளவர்கள் ரட்சினை சேனை கூட்டத்தார் அதை செய்ததாக எண்ணினர். அந்த ஸ்திரீயானவள் அவ்வளவு பரிபூர்ணமான சுகத்தை பெற்று தன் சொந்த வேலைகளையும் தன் அண்டை வீட்டுக்காரருடைய வேலைகளையும் செய்தாள். ஆக இந்த வாலிபன் அதையெல்லாம் அறிந்தவனாய் இருந்தபடியினால் அவன், அப்படியானால் அந்த விவகாரத்தை விளக்கிச் சொல்லும், அப்பொழுது அது காரியத்தை முடிக்கும் என்றான். விவரியுங்கள், உங்களுக்கு தெரியும் அவளுக்கு புற்றுநோய் இருந்தது என்று. அவள் இங்கே லூயிவில்லில் இருந்தால் வைத்தியர்கள் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்து ஒன்றும் செய்ய முடியாதபடியால் வயிற்றை திரும்பமாக தைத்து அவளை அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுதோ அவள் சாதாரணமான நிலையில் நன்றாக இருக்கிறாள், அதை விளக்குங்கள் என்றான். அது அதை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. பார்த்தீர்களா? உனக்கு தெரியுமா வேதம் என்ன சொல்கிறது என்று? அற்புதம் செய்யப்பட்ட மனிதன் அந்நேரம் அவர்கள் மத்தியில் இருந்தபடியால் அவர்களால் ஒன்றும் பேசக்கூடாமற் போயிற்று. அங்கேதான் நாம் சாத்தானை அது வெட்கப்படுத்துகிறது, இல்லையா? எவன் மேல் அற்புதம் செய்யப்பட்டதோ அந்த மனிதன் அவர்கள் மத்தியில் நின்று கொண்டிருந்தான். தேவன் மனிதனை உயிரோடு எழுப்புகின்றாரா? மரித்தவனாய் இருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட ஒரு மனிதன் இதோ இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் வியாதியை சுகப்படுத்துகின்றாரா? ஓ, என்ன! எல்லாவிடத்தும் கரங்கள் இப்போ உயர்த்தப்படும். தேவன் வியாதியை சுகப்படுத்துகிறார். ஒரு மகத்தான இருந்தவராக அல்ல, ஒரு மகத்தான இருக்க போகிறவராக அல்ல, ஒரு மகத்தான இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவராக இருக்கிறார் என்று நாம் அறிவோம். இருக்கிறவராக இருக்கிறேன், எல்லாவிடத்தும் எல்லா நேரத்தும் அவர் நிகழ்காலமாக இருக்கிறவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்பொழுது நாம் துரிதப்படுவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வேதாகமத்திற்கு திரும்புவோம். நான் வாசிக்கையில் என்னை வழக்கமாக அப்படியே சுழலச் செய்கிற வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். இன்றிரவு ஜெப வரிசையை அழைத்து ஜெபம் வேண்டும் என்கிற யாவருக்கும் ஜெயிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நாம் பரிசுத்த மார்க் எழுதின 11ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். நாம் பரிசுத்த மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் வாசிக்க போகிறோம். உங்களில் அநேகருக்கு இந்த வேத வாக்கியங்கள் தெரியும், மிகவும் தெரிந்ததொரு பகுதி. அவர் அணில்களை குறித்து என்னிடமாய் பேசி சொன்ன போது, பிரதர் ரசல், நான் நினைத்துக் கொண்டிருந்த வேத பகுதி இதுதான். நான் சரியாக அதே வேத வாக்கியத்தை தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அது எப்பொழுதுமே எனக்கு ஒரு புதிராக இருந்தது. அவர் இப்படி சொல்கிறார், நீங்கள் சொன்னால், நான் சொன்னால் என்றல்ல, நீங்கள் சொன்னால். இப்பொழுது நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இப்பொழுது விசுவாசமானது மன்னித்தலின் பேரில் சார்ந்துள்ளது. பின்பு இன்று காலையில் நாம் சொன்னது போன்று நமது மத்தியில் அப்போஸ்தல காலத்தின் அசைவை நாம் உண்மையாய் காணக்கூடியதான ஸ்தானத்தில் சபையை கொண்டு போய் நிறுத்த பிரயாசிக்கின்றோம். அதை தான் நாம் யாவரும் வாஞ்சிக்கின்றோம். இப்பொழுது வாசல் அருகே இருக்கிறது. நாம் அதை காண்கிறோம், ஆனால் இதைவிட அதிகமாக அதை காண வாஞ்சிக்கிறோம். அது நம்முன் பாய்ந்து நமக்கு ஒரு உதவியாகவும் நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு வழிந்தோடுகிறதுமாய் இருக்கின்ற அளவிற்கு பாயும்படியாய் நாம் விரும்புகின்றோம். ஞாபகம் இருக்கட்டும், இன்று காலையில் நமக்கு இருந்த பாடத்தின்படியாக இயேசு தம்முடைய வல்லமையை தமக்காக உபயோகிக்கவே இல்லை, அவர் அதை மற்றவர்களுக்காகவே உபயோகித்தார். அதற்காக தான் அது அனுப்பப்பட்டது. அவரை போன்று அவ்வளவு வல்லமையினால் நிறைந்த ஒரு மனிதன் எப்பொழுதாவது சுகமீனமானவனாய் இருக்க முடியுமா என்று சில சமயங்களில் சிந்திக்கலாம். ஆம் ஐயா, எங்கேயோ ஒரு புத்தகத்தில் நான் வாசித்திருக்கிறேன். அதாவது நாயின் என்ற ஊரில் உள்ள விதவையின் மரித்த மகனை அவர் எழுப்பின போது, அது தாவீது வீட்டின் இளவரசன் என்ற புத்தகம் என்று நினைக்கிறேன். அவர் உயிரோடு எழுப்பின பிறகு அவர் ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்து கொண்டு தன் தலைவலியால் வேதனைப்பட்டார் என்று இருந்தது. நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார் என்பதின் அர்த்தம் அவைகள் கட்டாக கட்டி கொண்டு போதல் என்பதாகும். பாருங்கள், அவர் சுமந்தார். நமக்கு இருப்பது போன்று அவருக்கு எல்லா காரியங்களும் இருந்தன. அவருக்கு வியாதி இருந்தது, அவருக்கு சோதனைகள் இருந்தது, அவருக்கு தொல்லைகள் இருந்தது. நமக்கு இருப்பது போன்று மனசோர்வுகள் இருந்தது. ஏனென்றால் அவர் சரியான விதமான மத்தியஸ்தராய் இருக்க வேண்டியவராய் இருந்தார். ஆகவே அவர் அறிவதற்கு முன்னர் அவர் அவைகளை அனுபவித்தவராய் இருக்க வேண்டும். அவர் திராட்சை தோட்டக்காரனாய் இருக்க வேண்டும். கிணற்றன்றையில் இருந்த ஸ்ரீ இன்னும் அநேக காரியங்கள். பாருங்கள், நாம் மட்டும் வேதத்தை சரியாக நோக்கி பார்ப்போமானால் நமக்கு புரியும். நான் எல்லா வேத வாக்கியங்களையும் விசுவாசிக்கிறேன் என்று
சிறு துணிக்கையும் சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூற நான் விரும்புகிறேன். அதை விசுவாசிக்க விரும்பாத குற்றம் பிடிப்போர் இந்நாட்களில் உண்டு. இப்படிப்பட்ட ஒருவன் இருவழி சந்தையில் கட்டப்பட்டிருந்த கழுதை குட்டியை அவிழ்க்க அவர் சீஷர்களை அனுப்பின போது அவர் ஏற்கனவே அந்த முன் ஏற்பாட்டை செய்து வைத்துள்ளார் என்று கூறினான். பாருங்கள், தேவன் அந்த முன் ஏற்பாட்டை செய்து வைத்திருந்தார் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்றொரு நாள் தேவன் என்னிடம் சொன்னார், இங்கிருக்கும் சகோதரன் டாட் உடன் வீதியில் நான் அவருடன் கரங்கள் குலுக்குவேன் என்று சொன்னார். அது மிகவும் வினோதமாயிருந்தது. அன்று காலையில் நான் இங்கு இல்லை. ஆனால் 1 அல்லது 2 நிமிடங்கள் நீடித்திருந்தால் நான் அவரை வீதியில் சந்தித்திருக்க மாட்டேன். ஆனால் அவர் உள்ளே வந்து கொண்டிருக்கும் போது அவருடைய கரத்தை குலுக்கும்படியான சரியான அந்த நேரத்தில் தானே நான் என் காரை விட்டு இறங்கினேன். அவருக்கு என்னை தெரியவில்லை. அவர் மூக்கு கண்ணாடியை கயற்றியிருந்தபடினால் அவரால் என்னை பார்க்க முடியவில்லை. அவர் என் சத்தத்தை கேட்டவுடன் அழ ஆரம்பித்து விட்டார். அது என்னவா இருந்தது? வழக்கமாக அவர் அதை செய்ய மாட்டார். ஆனால் பிராணவாயு கொடுக்கப்பட்ட திரைக்கு பின்னால் அவரிடத்தில் சொல்லப்பட்டவற்றிற்கு இது ஒரு பதிலாயிருந்தது. அவர் அதை செய்வார் என்று கூறப்பட்டது. நீர் சபையிலும் கூட மறுபடியும் வந்து உட்காருவீர் என்று நான் சொன்னேன். அவருடைய இதயத்தின் வாஞ்சை. நமக்கு சிகாகோ கூட்டங்கள் நடந்த சமயம் அந்த கூட்டங்களுக்கு அவர் வர வேண்டும் என்று விரும்பினார். அவருடைய இதயம் அதை வாஞ்சித்தது. நான் அவருக்கு ஒரு வாழ்த்துதல் தந்தி மூலம் அனுப்பி அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சீக்கிரத்தில் சுகமடைவார் என்றும் சொல்லுங்கள் என்று அதில் செய்தி அனுப்பியிருந்தோம். அவரை சந்தித்த ஒரு அன்பார்ந்த சகோதரன் சொன்னார், இக்கூட்டங்களுக்கு வர அவர் எவ்வளவு வாஞ்சியாய் இருந்தார் என்று. ஆனால் இதோ இங்கு அவர் இன்றிரவு நம்மோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். புரிகின்றதா? அது முன்னேற்பாடாய் செய்யப்பட்டதல்ல. அதே தேவன் இதை ஏற்பாடு செய்தார். அவர் எல்லா காரியங்களையும் அப்படியே பரிபூர்ணமாக கிரியை செய்யும்படியாக செய்வார். ஒரு சமயம் ஒரு குறை கூறுபவன், இயேசு 5000 பேருக்கு 5 அப்பங்களை கொண்டு போஷித்ததில் வேப்பொன்றும் இல்லை. அந்த நாட்களில் அப்பங்கள் பெரிதாய் இருந்தபடினால் அவர் ஒவ்வொரு துண்டையும் 1000 பேரை போஷிக்கும்படியாக துண்டு போட்டார் என்று கூறினான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு சிறு பையன் தன் மதிய உணவாக அதை கொண்டு வந்திருந்தான். 5000 பேர் திருப்தி அடையும்படியாய் புசிக்கத்தக்கதான 5 அப்பங்களை ஒரு சிறு பையன் கட்டி கொண்டு வந்தான். பின்னர் மீந்திருந்த 12 கூடை துணிக்கையை குறித்து என்ன? புரிகின்றதா? அவர்கள் குறை கூறுபவர்கள், அவ்வளவுதான். அது தேவனுடைய வார்த்தையை மாற்றப் போகிறதில்லை. அது மாறாதா இருந்து முன்னேறுகிறது. இப்பொழுது நாம் விசுவாசத்தில் பேச இருக்கிறோம். ஒரு வகைப்பட்ட விசுவாசம், பரிபூரண விசுவாசம். அது ஒரு மகத்தான காரியம். விசுவாசம் வேதாகமத்தில் விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று கூறப்பட்டுள்ளது. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் என்பது அங்கே அது இருக்கிறது என்று நம்ப வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. விசுவாசம் அங்கு இருக்கிறது என்று விசுவாசமே என்று வேறு ஒரு காரியம் உங்களுக்கு அதை அறிவிக்காது. அடுத்த சில நிமிஷங்களில் நீங்கள் ஜெப வரிசைக்கு தயாராக இருக்கும்படியா இப்பொழுது நான் உங்களுக்கு விசுவாசத்தை முயற்சிக்கிறேன். இப்பொழுது விசுவாசம் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். மேலும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். உன்னால் அவரை பிரியப்படுத்த முடியாது. நீ தேவனை ஒருபோதும் கண்டதில்லை, ஆனால் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறாய். பாருங்கள், ஆகையினால் நீங்கள் அதை விசுவாசத்தினால் நம்ப வேண்டியிருக்கிறது. உங்களால் அவரை காண முடிந்தால் அதற்கு பிறகு உங்களுக்கு விசுவாசமே அவசியமில்லை. புரிகின்றதா? புலன்கள் உனக்கு அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் விசுவாசம் அவசியமே இல்லை. அது ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மை. பாருங்கள், அதற்கு மேல் விசுவாசம் அவசியமில்லை. ஆனால் நீங்கள் அவரை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். மேலும் தேவனிடத்தில் சேருகிறவன் தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலே கேட்பதனால உண்டாகும். புரிகின்றதா? முதலாவதாக இது தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் வார்த்தையின் மூலமாக தேவனிடத்தில் வர வேண்டும். புரிகின்றதா? அப்படியே வார்த்தையை அது சொல்கின்றதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவே சரியானது. அதற்கு முரணாய் இருக்கின்ற எல்லா காரியங்களும் சரியானதல்ல. அந்த சத்தம் என்ன சொன்னதோ அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டியவனாய் இருந்தான் ஆபிரகாம். 25 வருடங்களுக்கு பிறகு அவனுக்கு 100 வயது இருக்கும் போது 25 வருடங்களுக்கு முன்னால் அது கொடுக்கப்பட்ட போது அதன் பேரில் அவனுக்கு இருந்த விசுவாசத்தை காட்டிலும் இன்னும் அதிக உறுதியாய் விசுவாசிக்கிறவனாய் இருந்தான். புரிகின்றதா? அவன் அதை விசுவாசித்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தினான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினபடியால் அப்படி செய்தான். அதுவே வழியா இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவ்வழியே இருக்க வேண்டும். தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை தந்துள்ளார் என்ற காரணத்தினால் நீங்கள் தவறி போகாத விசுவாசத்துடன் நீங்கள் வர வேண்டும். ஆனால் இப்பொழுது அந்த விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே நீங்கள் வர வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அதை குறித்து தான் பேச போகிறோம். எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் கூறப்பட்டுள்ளது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியாக இருக்கிறது. இங்கேதான் அநேக ஜனங்கள் தாங்கள் கேட்டுக்கொள்கின்ற காரியங்களை அல்லது அவர்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏதோ இல்லாத ஒரு காரியம்தான் விசுவாசம் என்று அவர்கள் எடுக்கின்றார்கள். புரிகின்றதா? அவர்கள் அதை விசுவாசிக்கிறதில்லை. அது ஒரு யூகம் அல்ல, அது ஒரு உண்மையான பொருளாக இருக்கிறது. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். பாருங்கள், அது ஏதோ நீங்கள் யூகிக்கின்ற ஒரு காரியம் அல்ல. உங்கள் சரீரத்தின் எந்த ஒரு புலனும் அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை போன்று அது அவ்வளவு உண்மையா இருக்கின்றது. இது ஒரு காகித துண்டு என்று என் கண்களுக்கு அது எவ்வளவு நிச்சயமா இருக்கின்றதோ அப்படியாயுள்ளது. இது ஒரு விளக்கு என்று நீங்கள் எவ்வளவு நிச்சயமாய் சொல்லக்கூடுமோ
அந்த அளவிற்கு அது நிச்சயமாக இருக்கின்றது. நான் போட்டிருக்கும் என் கோட்டை நான் உணர்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு அது உண்மையாய் உள்ளது. அந்த சிறு பிள்ளை பேசுகின்றது அல்லது சத்தமிடுகின்றது எவ்வளவு உண்மையா உள்ளதோ அவ்வளவு உண்மையாக உள்ளது. பாருங்கள், அவ்வளவு உண்மையாய் இந்த இன்னிசையை போன்று என் வாயில் நான் எதையாவது சுவைப்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையாய் உள்ளது. அது அவ்வளவு உண்மையாய் உள்ளது. ஆனால் ஒரே ஒரு காரியம், நீங்கள் அதை யாருக்கும் காட்ட முடியாது. நீங்கள் மாத்திரம் அதை உடையவர்களா இருக்கிறீர்கள். ஆமேன். அது உங்களுடையது. விசுவாசம் என்பது ஒரு பொருளா இருக்கின்றது. புரிகின்றதா? அது கற்பனை கதை அல்ல. ஆகவே அநேகர் வருகின்றார்கள். இப்பொழுது இவைகள் எல்லாம் மிகவும் ஆழமான பாடங்கள். அதன் மேல் மட்டத்தை நான் பிடிக்கிறேன். பின்னர் நீங்கள் ஆழமாகி அதில் தோண்டி பார்க்கலாம். புரிகின்றதா? கவனியுங்கள், அது ஏதோ உங்களிடத்தில் இருக்கின்ற ஒரு காரியம் இருக்கிறது, யூகிக்கின்றதல்ல. நீங்கள் உண்மையாகவே உடையவர்களாய் இருந்தால், ஏதாவது ஒரு பொருள் உனக்கு எவ்வளவு உண்மை பொருளாய் இருக்கின்றதோ அதே போன்று அது உண்மையாய் உள்ளது. நீ ஒரு மோட்டார் வண்டியில் போவது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையாய் அது உள்ளது. நீ சபையில் உட்கார்ந்திருப்பது உனக்கு எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையாய் அது உள்ளது. நீங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்பது போன்று அது உண்மையாய் உள்ளது. அது ஒரு யூகம் அல்ல, ஒரு எழுச்சி அல்ல, அது ஒரு பொருளாய் உள்ளது. ஆனால் உன்னிடத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு காரியமாய் அது இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் மாத்திரம் வருகின்ற, அதனால் மட்டும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். உங்கள் விசுவாசம் என்று இருக்கிறது என்பதை அது திரும்பி காட்டுகிறது. அது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபரின் மீதல்ல, அது ஒரு மனிதனுக்குள்ளாக இல்லை, அது ஒரு ஸ்தாபனத்திற்குள்ளாக இல்லை, அது ஒரு கூட்ட ஜனங்களுக்குள்ளாக இல்லை, அது தேவனுக்குள்ளாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் தேவனுக்குள்ளாக உள்ளது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே வருகிறது. பின்பு தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு, வேறு யாரோ செய்ததை கொண்டு அல்ல, வேறு யாரோ சொன்னதை கொண்டு அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தை சொன்னதை கொண்டுதான். அவர் கூறியது, எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையையும் பொய், என்னுடைய வார்த்தையே சத்தியமாய் இருக்கிறது என்றார். இப்பொழுது யாராவது ஒருவர் ஒரு காரியத்தை ஒரு வார்த்தையினால் தேவனுடைய செயலை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை செய்கிறதை பார்ப்போமேயானால், என்னால் கூட அதை செய்யக்கூடும் என்று அவர்களால் அநேகர் சொல்கிறார்கள். அது வெறும் யூகமே. அப்படியே அவர்கள் செய்ய முற்படும் போது அவர்கள் எங்கேயோ நொறுக்கப்பட்டு போவதை நாம் காணலாம். அது ஒரு பொருளாய் இருக்க வேண்டும். அது ஒரு விசுவாசத்தின் சக்தியை கொண்டதா இருக்கின்றது. அது உங்களை விசுவாசத்திற்கு கொண்டு வருகின்ற ஏதோ ஒரு காரியமாக இருக்கும். அது சாத்தியமானதா இருக்கின்றது. நீங்கள் என்னிடம் ஒரு ஓக் மரத்தை கேட்டு நான் உங்களுக்கு ஒரு ஓக் மரத்தின் பழத்தை கொடுத்தது போல், உன்னிடத்தில் ஒரு மரம் இருப்பது சாத்தியமானது. ஆனால் இன்னும் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளவில்லை. ஆனால் உண்மையாகவே தன்னை அதிலிருந்து வெளிக்கொண்டு வரும்போது அது ஒரு ஓக் மரமாகின்றது. இதன் தேவன் செய்தார் என்று நீ யூகித்துக் கொண்டால், ஆனால் அது உனக்கு வெளிப்படுத்தப்படும் போது அது அப்பொழுது ஒரு விசுவாசமாகிறது. தவற முடியாத ஒரு பரிபூர்ண விசுவாசமாக இருக்கிறது. அக்காரணத்தின் நிமித்தமாக அந்த தரிசனங்கள் எனக்கு பிரம்மாண்டமா இருக்கின்றது. ஏனென்றால் எல்லா நேரத்திலும் அது சரியாக நிரூபிக்கப்பட்டது. புரிகின்றதா? அவர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று நான் அறிவேன். அவர் அதை தம்முடைய வார்த்தையில் வாக்கு பண்ணியிருக்கிறார். இங்கே அவர் வந்து அதை இந்த நாட்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினால் அவர் அவ்விதமாய் கூறினபடியினால் நீ இங்கே நிற்கிறாய் என்று உனக்கு தெரியும். பாருங்கள், அது எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் எழுதப்பட்ட வார்த்தைக்கு முரணாக அவர் ஒன்றையும் ஒருபோதும் செய்ததில்லை. புரிகின்றதா? அது வார்த்தைக்கு முரணாக இருக்குமானால் எனக்கு அதில் விசுவாசம் கொண்டிருக்க முடியாது. மறுபடியுமாக அதை திரும்பி வார்த்தைக்கே கொண்டு வருகின்றது. புரிகின்றதா? விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தான் வேண்டும். தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் போதுமான வார்த்தையாக இருக்கிறது. உனக்கு தேவையாக இருப்பதெல்லாம் இந்த வார்த்தையே. விசுவாசமானது ஒரு பொருளாக இருக்கின்றபடியால் அதற்குள்ளாக தான் எபிரேயரில் விசுவாசம் என்றால் என்ன என்றும் விசுவாசத்தை கொண்டிருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றும் கண்டறிந்தோம். பாருங்கள், அநேக சமயங்களில் ஜனங்கள் இன்றைக்கு விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். நாளைக்கு அவர்களிடம் அது இல்லாமல் போகிறது. அதற்கடுத்த நாள் அங்கே வேற ஏதோ காரியம், வேற ஏதோ காணப்படுகின்றது. ஆனால் தேவன் அது ஒரு முறை நங்கூரம் பாய்ச்சும் போது, நீங்கள் அதை காணும் போது அதனின்று ஒன்றும் உங்களை அசைக்க முடியாமல் போகிறது. நீங்கள் வெறுமனே நுழைந்து அதனண்டை அடைந்து கற்பனை செய்து கொள்கின்றதனால், கற்பனை என்பதற்கு அதிகாரம் பெற்றுக்கொள்ளாமல் செயலில் ஈடுபடுவது என்பதாகும். நீங்கள் இதை வெறுமனே இதையும் அதையும் முயற்சிக்கிறீர்கள். இந்த வழியிலே போகிறாய், இங்கே ஓடுகிறாய், அங்கே ஓடுகிறாய், ஆனால் இன்னும் விசுவாசத்தை அடையாதவர்களாய் இருக்கிறீர்கள். அதைத்தான் நாங்கள் விசுவாசம் என்று அழைக்கிறோம். மன்னிக்க வேண்டும். நான் உங்களுக்கு செய்ய விரும்புவது, நன்றி சகோதரனே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபையானது தேவனுடைய வல்லமையினால் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். எவ்விதமாக? நாம் இப்பொழுது முடிவிற்கு சமீபமாக இருக்கிறோம். மிகவும் ஆழமான காரியங்களையும் போதிக்கத்தக்கதான ஒரு நிலைமையில் சபையானது இப்பொழுது இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். பாவனை விசுவாசிகளை கண்டித்து, புரிகின்றதா, வெளியேற்றி உண்மையானவற்றில் நுழைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். புரிகின்றதா? அது நீ அறிந்த ஒரு காரியமாக இருக்க வேண்டும். நீங்கள் சகோதரன் பிரணாம், அது அல்ல வெளிச்சம் என்று கூறலாம். ஆம், அதுதான் வெளிச்சம் என்று நான் அறிவேன். அது வெளிச்சம் தான் என்று எப்படி நீர் அறிவீர்? நான் அதை நோக்கி பார்க்கிறேன். சரி, நீ தவறாக இருக்க முடியாது என்று எப்படி அறிவீர்? என்னுடைய பார்வையானது எப்பொழுதும் அதுதான் வெளிச்சம் என்று எனக்கு அறிவிக்கின்றது. புரிகின்றதா? அக்காரணத்தின் நிமித்தமாக நான் தரிசனங்களை நம்புகிறேன். ஏனென்றால் அது எப்பொழுதும் உண்மையாய் உள்ளது என்று அறிவிக்கிறது. ஏனென்றால் அது வார்த்தை நின்று வருகிறது. அப்படி அவர் அதை சொல்வாரானால் அது காரியத்தை முற்றுப்பெற செய்கிறது. இப்பொழுது அந்த விதமாக அறிவிக்கப்பட்ட பிறகு, அதன் பிறகு கற்பனைக்கு வேலையே இல்லை. அது சம்பவிக்க போகின்றது. பின்னர் நீங்கள் கர்த்தர் சொல்கிறதாவது என்பதை கேட்கிறீர்கள். புரிகின்றதா?
ஏனென்றால் அது மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அது தேவனுடைய சிந்தனையின் வரம்பிற்கு போகின்றது. ஆனால் நீயோ இங்கேதான் நின்று கொண்டிருக்கிறாய், திராட்சை செடியை போன்று. திராட்சை செடியில் உள்ள பழங்களை கிளையானது கொடுக்கின்றது போன்று. புரிகின்றதா? தேவன் மனிதனை உபயோகிக்கின்றார், மனிதனை தான் உபயோகிக்கின்றார். தேவன் எந்திரங்களை உபயோகிப்பது கிடையாது. தேவன் ஒரு குழுவான ஜனத்தை உபயோகிப்பதில்லை. தேவன் ஸ்தாபனங்களை உபயோகிப்பதில்லை. தேவன் எப்பொழுதும் தனிப்பட்ட நபரையே உபயோகிக்கின்றார். இப்பொழுது விசுவாசம் என்பது ஒரு பொருள். அந்த எல்லா காரியங்களும் உண்டாக்கப்பட்டவை என்று அதை கொண்டு நாம் புரிந்து கொள்கிறோம். அது ஒரு கற்பனை அல்ல, அது ஒரு பொருளாய் இருக்கிறது. விசேஷமாக பரிபூரண விசுவாசம். அதை பற்றி தான் நான் இன்றிரவு பேசுகிறேன். பரிபூரண விசுவாசத்திற்குள் போவது பற்றி. அது ஒரு கற்பனை அல்ல. இன்னும் சில ஜனங்கள் என்னிடத்தில் வந்து, ஓ, என்னிடம் எல்லா விசுவாசமும் உண்டு, ஓ, நிச்சயமாக என்னிடம் உண்டு என்று சொல்லுவார்கள். சரி, அப்படியானால் இப்பொழுது நீ எதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? புரிகின்றதா? பார்த்தீர்களா? பாருங்கள், உன்னுடைய செயல்களே நீ பேசுகின்ற காரியம் உன்னிடம் இல்லை என்பதை நிரூபிக்கின்றது. புரிகின்றதா? உன்னிடம் விசுவாசம் இருந்தால் நீ எதற்காக ஜெப வரிசையில் நிற்கின்றாய்? பார்த்தீர்களா? நீ இந்த காரியங்கள் எல்லாம் நீ எதற்காக செய்கின்றாய்? உன்னிடம் மட்டும் பரிபூரண விசுவாசம் இருக்குமானால் நீ நேராக தேவனை நோக்கி பார்த்து அதை விசுவாசித்து கடந்து போவாய். நீ ஜெப வரிசையில் வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு தேவையில்லை. ஏனெனில் உன்னுடைய விசுவாசம் அதை அவ்விதமாக செய்துள்ளது. புரிகின்றதா? நான் ஒரு சட்டையை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்வதில் எனக்கு என்ன லாபம் உண்டு? நான் தான் ஒரு சட்டையை போட்டிருக்கிறேனே. நீ ஒரு சட்டையை போட்டிருக்கின்றாய் என்று எப்படி அறிவாய்? நான் அதை காண்கிறேன், அதை உணர்கிறேன், அங்கே அது இருக்கிறது என்று நான் அறிவேன். பரிபூரண விசுவாசம் நம்மை பற்றி கொள்ளும் போது அந்த வண்ணமாய் அது அவ்வளவு உண்மையாய் இருக்கும். இனி உனக்கு அது தேவையில்லை. அது ஏற்கனவே செய்யப்பட்ட ஆயிற்று. நீ அதை அறிந்திருக்கின்றாய். நீ அதை எப்படி அறிவாய்? விசுவாசம் அந்த விதமாய் கூறுகின்றது. அதுதான் காரியம். புரிகின்றதா? இப்பொழுது அது உங்களுக்கு அது விளங்குகின்றதா நான் என்ன சொல்கிறேன் என்று? அந்த பரிபூரண விசுவாசம். இப்பொழுது வேத வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் நான் அதை துணிந்து செய்கிறேன். சரி, நான் போய் வேதம் சொல்கிறது மூப்பர்களை அழைத்து அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி அதற்காக ஜெபிப்பார்கள் என்று எனக்கு தெரியும். நான் போய் அழைப்பேன். மேலும் நீ சொல்கிறாய் நான் சுகமடைய போகிறேன். பாருங்கள், நீயாகவே அதை செய்து பெற்றுக்கொள்ள பார்க்கின்றாய். பின்னர் அதையெல்லாம் நீ செய்த பிறகு நான் இன்னும் சுகமாகவில்லை. பாருங்கள், அங்கேதான் காரியம். உன்னிடம் விசுவாசம் இல்லவே இல்லை. உன்னுடைய அசலான விசுவாசம் அதை அவ்விடத்திலே செய்யும். உன்னுடைய அசலான விசுவாசமானது அதை அவ்வளவு உண்மை பொருளாய் உனக்கு ஆக்கும். அந்த உதிரப்போக்குள்ள அந்த சிறு ஸ்திரீயை பார். அவள் சொன்னால், என்னால் மட்டும் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடக்கூடுமானால் நான் சுகமாவேன் என்று. அவள் அதை செய்த மாத்திரத்தில் உதிரப்போக்கு நின்று விட்டதை அவள் உணர்ந்ததாக சொன்னாள். உண்மையாகவே விசுவாசித்தாள். அவள் அப்படி அதை தொட்ட போது அவருடைய உதிரப்போக்கு நின்று விட்டது என்பதை நிரூபிக்க இயேசு திரும்பி பார்த்து, யார் என்னை தொட்டது என்றார். அந்த பரிபூரண விசுவாசம், அந்த அதே பரிபூரண விசுவாசம் இன்றிரவு அன்றைக்கு செய்த வண்ணமாகவே இயேசுவை தொடும். அந்த நேரத்துடைய பரிபூரண விசுவாசத்துடன் அந்த ஸ்திரீ வந்தாள். சீஷர்களிடத்தில் முதலாவதாக பரிபூரண விசுவாசம் இல்லாதிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் அதை பெற்றிருக்கவில்லை. ஏனென்றால் அவர்களோடு கிறிஸ்து இருந்தார், அவரோடு நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு கிறிஸ்து அவர்களுக்குள் இருந்தார். ஆகவே நீங்கள் பாருங்கள், பரிசுத்த ஆவி இல்லாமல் பரிபூரண விசுவாசத்தை பெற்றிருப்பது கடினமான காரியம். அதுதான் அதை கொண்டு வர வேண்டும். அது அப்படி செய்கிறது. இப்பொழுது சீஷர்களிடத்தில் பரிபூரண விசுவாசம் இல்லையா என்று சொல்லலாம். இல்லை. ஏனென்றால் அங்கே சந்திரரோகியான ஒரு குழந்தை அங்கே இருந்தது. அந்த குழந்தையிடத்தில் இருந்த பிசாசை அவர்களால் துரத்த முயற்சித்தார்கள். அவர்களால் கூடாமற் போயிற்று. இயேசுவானவர் வருவதை அந்த பிள்ளையின் தகப்பனார் பார்த்தவுடன், உம்முடைய சீஷர்களிடத்தில் என்னுடைய மகனை கொண்டு வந்தோம், ஆனால் அவர்களால் அவனை சுகப்படுத்த முடியவில்லை என்று அவரிடம் சொன்னான். புரிகின்றதா? அதற்கு பின்னர் சீஷர்கள் இயேசுவினிடத்தில், ஏன் எங்களால் அந்த பையனை குணப்படுத்த கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடத்தில், விசுவாச குறைவினால் உங்களுடைய அவிசுவாசத்தினால் கூடாமல் போயிற்று என்று சொன்னார். அது உண்மையே. உங்களுடைய அவிசுவாசத்தின் காரணத்தால். ஞாபகம் இருக்கட்டும், அவர்களிடம் வல்லமை இருந்தது. அதற்கு 2 நாட்களுக்கு முன்புதான் இயேசு அவர்களுக்கு வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்தவும், மரித்தோரை எழுப்பவும், பிசாசுகளை துரத்தவும் அதிகாரம் கொடுத்தார். அவர்களிடம் வல்லமை இருந்தது. ஆனால் அந்த வல்லமையை எடுத்து உபயோகிக்க விசுவாசம் இல்லாமற் போயிற்று. இப்பொழுது பிரணாம் ஜெப கூடாரம் அப்படித்தான் இருக்கின்றது. இன்றைக்கு மனவாட்டியாக சபையானது அப்படித்தான் இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் இங்கே வல்லமையோடு இருக்கிறார். ஆனால் அதை அசைக்கும்படியாக உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அதை அசைக்க வேண்டுமானால் விசுவாசம் தேவையாயுள்ளது. என் கையினால் நிரம்பிய துப்பாக்கி ரவை இங்கே என்னிடத்தில் இருக்கிறது. வார்த்தையை போன்று விசைந்தால் அது என்ன செய்யும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் துப்பாக்கியை சுட வேண்டும்.
நெருப்பானது வெடிமருந்தை அடைய வேண்டும். வெடிமருந்தில் வல்லமை இருக்கிறது, ஆனால் அதை கொளுத்தும்படியாக அதற்கு தீ அவசியமாயுள்ளது. அதே காரியம், வெடிமருந்து அந்த ரவைக்குள் இருக்கிறது, ஆனால் அதை கொளுத்தி அதை தூக்கி வெளியே தள்ள விசுவாசமானது அவசியமாயுள்ளது. அதைத்தான் அது எடுக்க வேண்டியிருக்கிறது. புரிகின்றதா? அவர் நம்மீது வந்திருப்பதால் நம்மிடமுள்ள பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பரிபூரண விசுவாசம் கொளுத்த வேண்டியதா இருக்கிறது. பெரிய காரியங்கள் காண வேண்டுமானால் விசுவாசம் அதை கொளுத்த வேண்டியதா இருக்கின்றது. விசுவாசம் அதை ஏதோ ஒன்று உனக்கு கொடுக்க வேண்டியுள்ளது. சந்தோஷத்தால் நிறைக்கப்பட்டுள்ள ஒரு இருதயத்தோடு நீ என்ன சொல்ல போகின்றாய் என்பதை அறிந்தவனாக நீ வியாதி அறைக்குள் நடக்கின்றாய். என்ன சம்பவிக்க போகிறது என்று அறிந்தவனாய் நீ அங்கே உள்ளே நடக்கின்றாய். ஏதோ காரியம் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டாயிற்று, நீ அதை அறிந்துள்ளாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ உள்ளே நுழைந்து கர்த்தர் சொல்கிறதாவது என்பதோடு அங்கிருந்து எழும்புகின்றாய். அங்கேதான் விஷயம். அதுதான் பரிபூரண விசுவாசம். அங்கே 10 லட்சம் பேர்கள் நின்று கொண்டு அது சம்பவியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது சம்பவிக்க போகிறது என்று நீ அறிவாய். ஏனென்றால் நீ அதை அறிவாய். அது சம்பவிக்கத்தான் போகிறது. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. உன்னிடம்தான் விசுவாசம் இருக்கிறது. யோசுவா இப்படி செய்ததாக யூகித்து பாருங்கள். இஸ்ரவேலின் மூப்பர்களை எல்லாம் ஒன்றாய் கூட்டி, சகோதரரே, நாம் கர்த்தருடைய ஊழியர்கள். நான் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க போகிறேன். கர்த்தாவே, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் எங்களுக்கு இருந்தால் அது உமக்கு சித்தமானால் தாரும். பாருங்கள், கொஞ்ச நேரம் சூரியன் அப்படியே இருக்கும்படி செய்யும் என்றால் எப்படி இருக்கும்? அவனுக்கு அது தேவையா இருந்தது. பாருங்கள், ஜெபமின்றி வேறு எதுவுமின்றி அவனுக்கு அது தேவையா இருந்தபடியால் அவன் சூரியனுக்கு கட்டளையிட்டான், அங்கேயே தரித்து நில், எனக்கு தேவை இருக்கிறது, நான் கர்த்தருடைய சேவையில் இருக்கிறேன், இந்த வேலையை செய்யும்படி அவர் என்னை இங்கு அனுப்பியுள்ளார், எனக்கு தெரிந்த மேலானதை நான் செய்கிறேன். எதிரியானவன் சுக்குநூறாக்கப்பட்டு அவர்கள் அங்கே வெளியில் இருக்கிறார்கள். நான் மட்டும் சூரியன் அஸ்தமிக்கும்படியாய் விடுவேனேயானால் அவர்கள் ஒன்று கூடி எனக்கு பெரிய தொல்லையை கொடுப்பார்கள். ஆகவே தரித்து நில், சந்திரனே, நீ அங்கேயே இரு என்று சொன்னான். ஆமேன். அவள் அங்கேயே 24 மணி நேரங்கள் தரித்து நின்றாள். இப்பொழுது உலகமானது சுற்றி கொண்டிருந்து அவன் அதை அப்படியே நிறுத்தி சூரியன் ஒரு ஸ்தலத்தில் தரித்து நின்று அது ஓடாமல் இருந்திருக்குமானால் அப்பொழுது என்ன சம்பவித்திருக்கும்? நீ ஒரு நாஸ்திகனாய் இருந்திருப்பாயானால் இந்த காரியத்தை கூறுவாய். அப்படி நீ அவ்விதமாய் கூறவில்லை என்றால் நீ நிச்சயமாய் விஞ்ஞானத்தை பைத்தியமாக்குகிறாய். ஏனென்றால் உலகம் சுழலாமல் அப்படியே நிற்குமானால் அது விழுந்து விடும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆக இப்பொழுது என்ன? நீங்கள் தேவனுடைய வார்த்தை தவறு என்று கூறுவீர்களானால் அப்பொழுது நாஸ்திகனாகிறாய். புரிகின்றதா? ஆனால் அது சம்பவித்தது. அதுதான் முக்கியமான காரியம். அதனுடைய இயங்குதல் எனக்கு தெரியாது, ஆனால் அது சம்பவித்தது. பரிசுத்த ஆவியானவரின் இயங்குதல் செயல்படுதலும் எனக்கு தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவி என் மேல் விழுந்ததை நான் அறிவேன். ஆனால் அது எவ்விதம் செயலாற்றியது என்று எனக்கு தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதங்களை நான் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மற்ற காரியங்களை பற்றி அறிய அக்கறை இல்லை. செயல்படுதல் அது அவருடைய வேலையாயிருக்கிறது. அது அவருடைய ரகசியம். இந்த சந்திரரோகியான பையனை சீஷர்களால் குணப்படுத்த முடியாமல் போயிற்று. சீஷர்களிடம் வல்லமை இருந்தது. ஏனென்றால் எல்லா விதமான வியாதிகளையும் சொஸ்தப்படுத்தவும், பிசாசுகளை துரத்தவும், குஷ்டரோகிகளை குணப்படுத்தவும், மரித்தோரை எழுப்பவும் இயேசுவானவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். அவர் அவர்களுக்கு வல்லமை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்களிடம் இருந்த வல்லமை இயங்க செய்வதற்கு போதுமான விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லாதிருந்தது. அதற்கு பின்பு அவர்கள் இயேசுவினிடத்தில் அதை ஏன் எங்களால் துரத்தக்கூடாமற் போயிற்று என்று வினாவினர். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவரிடத்தில் வார்த்தை இருந்தது. அச்சமயத்தில் வார்த்தையானது மாம்சமாய் இருந்தது. வார்த்தை அவரிடத்தில் நான் உனக்கு வல்லமையை கொடுக்கிறேன் என்று சொன்னது. ஆமேன். நான் உனக்கு வல்லமை கொடுக்கிறேன். அவர்களிடத்தில் வல்லமை இருந்தது. ஆனால் அவர்களுக்குள்ளாக இருந்த வார்த்தையை இயங்க செய்ய அவர்களிடம் விசுவாசம் இல்லாமல் இருந்தது. புரிகின்றதா நான் என்ன சொல்கிறேன் என்று? ஆனால் இயேசு அதை உடையவராய் இருந்தார். அவர் வார்த்தையாய் இருந்தார். அவர் சொன்னதை சம்பவிக்கத்தக்கதான விசுவாசம் அவரிடம் இருந்தது. அவர் அவனை இங்கு கொண்டு வாரும், எந்த மட்டும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அவருடைய வல்லமையோடு விசுவாசமும் இருந்தது. அவர் எப்படி செய்தார்? அவர் சொன்னார், நானாகவே ஒன்றையும் செய்ய முடியாது என்று. ஏன்? அவர் என்னவாய் இருந்தார் என்பதை மாத்திரமே அவர் சார்ந்திருந்தார். அவர் வார்த்தையாய் இருந்தார் என்பதை அறிந்ததில் மட்டும் அவர் சார்ந்திருந்தார். அவரை வார்த்தையாக்கின தேவனிடத்தில் அவர் விசுவாசம் கொண்டிருந்தார். அவர் வார்த்தையாகிய தேவனாய் இருந்தார். அவர்கள் அவருக்குள் இருந்தார்கள். அது அவருக்கு விசுவாசத்தை கொடுத்தது. ஏனென்றால் அவருடைய ஸ்தானத்தை அவர் அறிந்திருந்தார். அவர் என்னவாய் இருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் இதுதான் என்று வேத வாக்கியங்கள் கூறியுள்ளது. இங்கே எல்லா வேத வார்த்தைகளும் இணைக்கப்பட்டிருந்தன. ஏனென்றால் அவர் எப்படி இருப்பார் என்று வேதாகமம் கூறியுள்ளதோ சரியாக அதே விதமாக இருந்தார் என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் யார் என்று அவர் அறிந்திருந்தார். ஆகையினால் தேவன் அவரை என்னவாய் உண்டாக்கி இருந்தாரோ அதன் பேரில் அவர் சார்ந்தவராய் இருந்தார். அவரே அதை செய்திருப்பாரேயானால் விசுவாசிகளாய் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்க நாம் ஏன் அதன் பேரில் சார்ந்தவர்களாய் இருக்கக்கூடாது? விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர் என்னவாய் இருந்தாரோ அதில் அவர் விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். நீ ஒரு விசுவாசியாய் இருப்பாயானால் நீ என்னவாய் இருக்கிறாயோ அதில் விசுவாசம் உள்ளவனாய் இரு. நீ ஒரு விசுவாசியாய் இருக்கிறாய். தேவனிடத்தில் உனக்கு விசுவாசம் இருக்குமாயின் வேதம் இங்கே இவ்வாறு சொல்கிறது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால்
நாம் எப்படி விசுவாசம் உள்ளவர்களா இருக்க முடியும்? ஆனால் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்காதிருந்தால் அப்பொழுது நம்மிடம் விசுவாசம் இருக்கும், நமக்கு தேவனிடத்தில் நம்பிக்கை இருக்கும். நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் பரிசுத்த யோவான் 3:21 நான் இந்த வேத வாக்கியத்தை எழுதி வைத்திருக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள். அதாவது 1 யோவான் 3:21. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, ஆனால் நீங்கள் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் மட்டில் தேவன் பட்சத்தில் நமக்கு தைரியம் இருக்காது. சரியா? ஆகவே புரிகின்றதா? நீ தவறாக இருக்கின்றாய் என்பதை நீயாகவே அறிந்து கொள்வாய். நீயாகவே உன்னை அங்கே பாவியான என்ற நிலைக்கு உன்னை ஆளாக்குகிறாய். காரணம் தவறாயிருக்கிறாய் என்று நீயாகவே அறிந்திருக்கிறாய். உன்னுடைய இருதயம் உன்னை குற்றவாளியாக தீர்க்காதிருந்தால் நீ ஒரு விசுவாசி என்பதை நீ அறிந்திருக்கிறாய். அங்கே உனக்கும் தேவனுக்கும் இடையே ஒன்றுமில்லை. உன்னுடைய தேவை என்னவோ அதை நீ கேட்கிறாய், அது கொடுக்கப்படும் என்று அறிந்திருக்கின்றாய். ஏனென்றால் அந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று உனக்கும் கொடுக்கப்பட்டது வார்த்தையாயிருக்கிறபடியால் அப்படியாகும். அப்பொழுது நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நீ என்னவோ அதில் விசுவாசம் கொண்டிரு. நீ யார் என்று வார்த்தை சொல்கிறதோ அதில் விசுவாசம் கொண்டிரு. இயேசு கிறிஸ்து யார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிற அதில் அவர் விசுவாசம் கொண்டிருந்தார். அதில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. சங்கீத புஸ்தகத்தில் தாவீது சொல்லவில்லையா? தீர்க்கதரிசிகளும் மற்றவர்களும் அவரை பற்றி எழுதவில்லையா? நானே வானத்தின் வழியாய் தேவனிடத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம். ஆமேன். ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சம் நானே இந்த காரியங்கள் எல்லாம் நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அந்த பரிபூரண விசுவாசத்தினாலே அவரை அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மெசியா என்றும் தேவ ஆவியானவர் அவர் மேல் இருந்தார் என்றும் அறிந்திருந்தார். அவர் சொன்னார், நான் தானாக ஒன்றையும் செய்கிறதில்லை, தேவன் பேருள்ள விசுவாசமே அதை செய்கிறது என்றார். தேவன் அவருக்குள் இருந்தார், அவரே வெளிப்பட்ட வார்த்தையாக இருந்தார். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக வரும்போது நீ ஒரு விசுவாசியாக இருக்கின்றபடியினால் அது தன்னை வெளிப்படுத்தினதாக இருக்கின்றது. புரிகின்றதா? ஒரு விசுவாசி என்பது உனக்குள் அசைவாடும் தேவனுடைய விசுவாசமே என்பதாகும். உனக்கு அது பிடித்திருக்கிறதா? நீ அவ்விதமாய் இருப்பதை நான் விரும்புகிறேன். விசுவாசம் உண்மையாக எங்கே, எப்படி, என்னவாய் இருக்கிறது என்பதை போதிக்க எனக்கு விருப்பம். தாம் யார் என்பதை அறிந்திருந்தோம். சந்தேகத்திற்கு இடமின்றி தாம் தேவனுடைய குமாரன் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் அதை அறிந்திருந்தார். ஏனென்றால் வார்த்தை அடையாளம் காண்பித்தது. அவர் யார் என்பதை தேவனுடைய வார்த்தையானது அடையாளங்கள் காண்பித்தது. நான் பிதாவினுடைய கிரியைகளை செய்யவில்லை என்றால் அப்பொழுது என்னை விசுவாசியுங்கள். ஆனால் நான் அந்த கிரியைகளை செய்யவில்லை என்றால் என்னை விசுவாசியுங்கள். ஆனால் நான் அந்த கிரியைகளை செய்தால் அப்பொழுது அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அவைகள் வெளிப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. உங்களால் மட்டும் அதை புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், வார்த்தை தானே அவரை அடையாளம் காண்பித்தது. அதாவது அவர் யாராய் இருந்தார் என்பதை காண்பித்தது. அவர் என்னில் பாவம் உண்டென்று யார் சொல்லக்கூடும் என்றார். வேறு வார்த்தைகளில் சொன்னால், என்னுடைய ஜீவியமும் கிரியைகளும் மெசியா செய்ய வேண்டியவைகளை நிறைவேற்றவில்லை என்று யாரால் எனக்கு காண்பிக்க முடியும் என்பதாகும். ஒருவராலும் ஒன்றும் சொல்ல முடியாமல் போயிற்று. ஏனென்றால் அவர் மெசியாவாக இருந்தார். அப்படியானால் விசுவாசிக்க அவரிடத்தில் விசுவாசம் இருந்தது. அப்பொழுது அவர் சொன்ன யாவும் சம்பவித்தது. அப்பொழுது அவர் அப்படியே திரும்பி, நான் செய்யும் கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் இனி என்னை காணாது, ஆனால் நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களுக்குள்ளே உங்களுடனே இருப்பேன். என்ன பேசுவோம் என்று யோசிக்க வேண்டாம். ஏனெனில் பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் வாசமாயிருக்கிற உங்களுடைய பிதா அதை பேசுகிறார். அவர் தானே அங்கே பேசுகிறவராய் இருக்கிறார். அது நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பிதாவானவரே அதை பேசுகிறார். அவர் தானே கிரியைகளை செய்கிறார். நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது வேத வார்த்தையின்படியான கிறிஸ்துவன் ஒருவனுடைய அடையாளங்கள். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். இப்பொழுது உன்னை ஒரு விசுவாசி, ஒரு ஜனம் என்று அழைத்துக் கொண்டு எப்படி அந்த வார்த்தைகளை மறுக்க முடியும்? உன்னை ஒரு விசுவாசி என்று அழைத்துக் கொண்டு எப்படி இந்த வார்த்தைகளை ஒன்றை மறுதலிக்க முடியும்? புரிகின்றதா? உங்களால் அதை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு விசுவாசி அல்ல. ஆகையினால் இந்த அடையாளங்கள் பின்தொடரவில்லை. ஏனென்றால் நீங்கள் எதை விசுவாசிக்க விரும்புகிறீர்களோ அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு எஞ்சியுள்ளதை விட்டு விடுகிறீர்கள். அதை விசுவாசிக்கிறதில்லை. ஆனால் நீங்கள் முழுவதுமாக எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொண்டு அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கும் போது, போலி விசுவாசம் அல்ல, ஆனால் உண்மையாகவே விசுவாசத்தில் இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும். இன்றைய ஒரு கிறிஸ்துவனை அநேக காலங்களுக்கு முன்பிருந்த ஒரு கிறிஸ்துவனோடு உங்களால் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? எப்படி அந்த அப்போஸ்தலர்கள் ஆவியின் வல்லமையினால் நடந்து பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டவர்களாய் அதை செய்தார்கள். ஒரு கைதியை போன்று தேவனுடைய வார்த்தைக்கும் சித்தத்திற்கும் ஒரு அடிமை என்று அன்று இரவு நான் பிரசங்கித்தது போன்று தேவன் அவர்களை ஏவாமல் அவர்களால் ஒன்றும் செய்யக்கூடாதவர்களாய் இருந்தார்கள். அந்த விதமான ஒரு சபை எழும்புவதை நீங்கள் காண வாஞ்சிக்கிறீர்களா? அது வரத்தான் போகிறது. திரும்பி போய் விடுகிறதா? அது வந்து தானாக வேண்டும். அது சரியே, அது வரத்தான் வேண்டும். இப்பொழுது அது வந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் வார்த்தை அடையாளம் காண்பித்தது. அவர் யாராய் இருந்தார் என்பதை தம்மை தாமே அடையாளம் காண்பித்தது.
அதே வார்த்தை தான் நம்மை அடையாளம் காட்டுகின்றது. புரிகின்றதா? ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வான். ஒருவன் என்னில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லி என் கற்பனைகளை கைக்கொள்ளவில்லை என்றால், அதாவது எல்லா கற்பனைகளையும், அவன் ஒரு பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நீங்கள் சொல்லலாம், நான் எல்லாவற்றையும். சரி, அப்படியானால் நீங்கள் ஒரு அவிசுவாசியாய் இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். வேதாகமம் அந்த விதமாக சொல்லுமானால் அதை உண்மையாய் இருக்கிறது. அது நித்தியத்துக்கும் அது முடிவாக்குகிறது. வேதம் என்ன சொல்கின்றதோ அதுவே சத்தியமாய் இருக்கிறது. அவர் அதை எங்கே சொல்லியிருக்கிறார் என்று கவனியுங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால், பரிசுத்த யோவான் 15. நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், பாருங்கள், அவரில் விசுவாசம் கொண்டிருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். இப்பொழுது பாருங்கள், அவர் யாராய் இருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகையினால் அவரிடம் விசுவாசம் இருந்தது. அவர் யாராய் இருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தது விசுவாசத்தை உண்டாக்கியது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்பொழுது நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். இன்றிரவு இந்த ஜெப வரிசையில் இருக்கும் ஒவ்வொருவரும் வந்து இவ்விதமாய் கூறினால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதாவது, நான் ஒரு கிறிஸ்துவன், எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, என்னுடைய இருதயம் என்னை குற்றமாக தீர்க்கவில்லை, என்னுடைய பாடுகள் எல்லாம் இன்றிரவு ஒரு முடிவு என்று ஏதோ என்னிடம் சொல்லுகிறது. இங்கிருந்து ஏதோ காரியத்தோடு போய்விடுவீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் எவ்வளவுதான் உணர்ச்சி வசப்பட்டவர்களா இங்கு வந்திருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவுதான் செய்தாலும் சரி, பரிபூர்ண விசுவாசமானது ஒரு பொருளாய் தன்னை உனக்குள் வெளிப்படுத்தி அடையாளம் காட்டினால் ஒழிய அது கிரியை செய்யாது. அப்படி அது கிரியை செய்யும் போது அதனின்று எந்த ஒரு காரியமும் உங்களை அசைக்கப் போவதில்லை. உங்களுக்கு புற்றுநோய் இருந்து நீங்கள் திங்கட்கிழமை காலைக்குள் மரித்து போவீர்கள் என்று வைத்தியர் நேற்று கூறியிருந்தால், உங்கள் இருதயம் எல்லாமுமாக உன்னுடைய சுவாசித்தல் போய் புற்றுநோய் உன்னை தின்றுவிட்டு உன்னுடைய ரத்த ஓட்டம் புற்றுநோயாகி என்னவாய் இருந்தாலும், அசலான விசுவாசமாகிய இந்த பொருளோடு ஏதாவது காரியம் வருமானால், பரிபூர்ண விசுவாசம் உன்னிலே ஒரு பொருளாய் இருக்குமானால், நீ வைத்தியரின் முகத்திற்கு முன்பே நீ சிரிப்பாய், நீ எலியாவை போன்றிருப்பாய். அவன் அந்த விக்கிரகத்திற்கு முன்னும் பின்னுமாக நடந்து, நீங்கள் ஏன் இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிடக் கூடாது, அவன் ஒரு கால் எங்கேயாவது போயிருப்பான் என்று சொன்னான். அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் என்ன சம்பவிக்க போகிறது என்று தேவன் அவனிடம் சொல்லியிருந்தார். அவன் அக்கினியினால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்று சொன்னான். அவர்கள் அந்த விதமாகவே செய்வோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் பலிபீடத்தின் மீது தண்ணீரை ஊற்றினார்கள். அவர்கள் தங்களை கீறிக்கொண்டு மற்றெல்லா காரியங்களும் செய்துவிட்டு, ஓ பாகாலே, ஓ பாகாலே, பதிலளியும் என்று கூப்பிட்டார்கள். ஆனால் எலியாவோ எவ்வளவு அமைதியாக இருந்தான். அவன் இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். ஒருவேளை அவன் எங்கேயாவது போயிருப்பான், ஒரு கால் மீன் பிடிக்க போயிருப்பான், ஒரு கால் வேறு ஏதோ காரியம் செய்து கொண்டிருப்பான். பாருங்கள், அவன் எங்கோ வெளியில் போயிருப்பான் என்று சொன்னான். அவன் அவர்களை கேலி செய்தான். ஏனென்றால் அது சம்பவிக்க போகிறது என்று அவன் அறிந்திருந்தான். ஓ, அவன் சகலவற்றையும் ஒழுங்குபடுத்தின போது கவனியுங்கள், அவன் அது மட்டும் நடந்து போய் ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொன்னான். அவன் யாக்கோபு எத்தன் என்ற பெயரை சொல்லி அழைக்கவில்லை. அவன் அவனை இஸ்ரவேல், தேவனோடு அரச குமாரன் என்று அழைத்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, அந்த இளவரசன் யாக்கோபு என்பவர்களின் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பது இன்றைக்கு அறியப்பட கடவது. இதை நான் என் விருப்பப்படியாய் அல்லது என்னுடைய கற்பனையினாலோ செய்யவில்லை, ஆனால் உம்முடைய கட்டளையின்படியே இதை செய்தேன். உம்முடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொன்னீர். இந்த காரியங்கள் எல்லாம் அங்கு இருக்கும் என்று நீர் எனக்கு காண்பித்தீர். இப்பொழுது நான் பலிபீடத்தின் மீது தண்ணீரை ஊற்றினேன். இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உமது கட்டளையின்படியே செய்தேன். இப்பொழுது இந்த காரியம் அறியப்படுவதாக. அவன் அப்படியாய் சொன்னபோது வானத்திலிருந்து அக்கினி கீழே வந்தது. அவன் அக்கினி வந்து விழப்போகிறது என்று அவ்வளவு நிச்சயமாய் இருந்தான். ஏனெனில் அவனிடம் அந்த பொருள் விசுவாசம் இருந்தது. ஏன் வார்த்தையானது அவ்விதம் கூறினது. இப்பொழுது இந்த அதே வேதாகமும் அதே தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. உன்னால் அந்த பொருளை பெற்றுக்கொள்ள கூடியமானால், அதாவது பரிபூர்ண விசுவாசத்தை, பொருள், அதாவது தேவன் கொடுத்ததான இந்த வாக்குத்தத்தம் உங்களிடம் இருக்கிறது. சகோதரன் பிரணாம், நீங்கள் அங்கே நின்று கொண்டு பல வித்தியாசப்பட்ட பாஷைக்காரர்கள் மற்ற காரியங்கள் வந்து கொண்டிருப்பதை காணும் போது நீர் எப்படி உணர்ந்தீர்? உங்களுக்கு பயமாய் இருக்கிறதா? இல்லை ஐயா, இல்லை ஐயா. அவர் அதை சொன்னார். இதுவரையிலும் பயந்ததே கிடையாது. ஏனென்றால் அவர் அவ்விதமாய் சொல்லி இருந்தார். அது உண்மை என்று நான் அறிவேன். அவர் இன்றிரவு என்னிடத்தில் ஜனாதிபதியின் கல்லறைக்குள் போய் நாளை காலையில் ஜார்ஜ் வாஷிங்டனை எழுப்பும்படியாக சொல்வாரானால், நான் முழு உலகத்தையும் வந்து அதை சம்பவிப்பதை பாருங்கள் என்று வரவழைத்து, எல்லா குறை கூறுபவர்களையும் கூப்பிடுங்கள், அவர்களை சுற்றி நிற்க வையுங்கள். தேவனுடைய மகிமையை இப்பொழுது நீங்கள் காணப்போகிறீர்கள். அந்த நாட்டாளியை அங்கே போடுங்கள், அங்கே உட்கார்ந்து சிறிது இளைப்பாருங்கள். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அவரை அழைத்தவுடன் அவர் இங்கே இருப்பார் என்று சொல்லுவேன். அன்று அந்த பின்லாந்து தேசத்தில் அந்த சிறு பையன் சுமார் அரை மணி நேரமாய் வீதியிலே மரித்தவனாய் இருந்தான். அவன் நசுக்கப்பட்டு கண்களிலும் மூக்கிலும் காதுகளிலும் இருந்து ரத்தம் வழிந்தவனாக, கால் உரைகளுக்குள்ளாக கால் ஒடிந்து, அவனுடைய காலணி கழன்று போய்
காலுறையின் நுனியில் பாதம் வெளியே வந்தவண்ணமாய் வீதியில் மறைத்து கிடந்தான். நான் நோக்கி பார்த்தேன், அது அந்த பையனாதான் இருக்க வேண்டும் என்று எண்ணி, சகோதரன் மூர், வேதாகமத்தின் கடைசி பக்கத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னேன். சகோதரர் லின்சேவும் சகோதரர் மூரும் கடைசி பக்கத்தை பார்க்கும்படி செய்தோம். அதில் இந்த விதமாய் சம்பவிக்கும். கர்த்தர் சொல்கிறதாவது, ஓ என்னே, அந்த இடத்திலே ஒரு தேசம், அது எப்பொழுதும் பச்சை பசேல் என்று வளர்ந்திருக்கும். பாறைகள் ஒன்றின் மீது ஒன்றாக இருக்கும். ஒரு சிறு பையன் தலைமயிர் குட்டையாகவும் வெட்டப்பட்டவனாய், அவனுடைய கால் சட்டையின் இடுப்பில் பொத்தான்கள் வைக்கப்பட்டதாய், அவனுடைய கால் உரைகள் மேல் வடை இழுக்கப்பட்டதாய் இருக்கும். அவனுக்கு பழுப்பு நிற கண்கள் பிதுங்கி பிறண்டு வெண்மையான பாகம் தெரியும்படி இருக்கும். அவன் ஒரு மோட்டார் விபத்தில் கொல்லப்பட்டிருப்பான். ஆனாலும் நீ அவன் மேல் உன் கரங்களை வை, அப்பொழுது அவனுடைய ஜீவன் அவனுக்குள் வரும் என்று எழுதப்பட்டிருந்தது. அங்கே அது எழுதப்பட்டிருந்தது. அவன் அங்கே கிடந்தான். ஆமேன். வார்த்தைக்காக காத்திருந்தது. அப்பொழுது நான் சொன்னேன், இன்னும் சில நிமிஷங்களுக்குள் இந்த பையன் உயிரோடு வரவில்லை என்றால் அப்பொழுது நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஆவேன். என்னை பின்னாந்திலிருந்து துரத்தி விடுங்கள். ஆனால் அவன் உயிர் அடைவானானால் நீங்கள் முகம் குப்புற விழுந்து மனம் திரும்புங்கள் என்றேன். அப்பொழுது நான், மரணமே, நீ அவனை பிடித்து வைக்க முடியாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுடைய ஆவியை அழைத்தேன். உடனே அவன் குதித்தெழுந்தான். சரியா? பாருங்கள், விசுவாசம் அதை இறுக பற்றி கொண்டது. தேவன் அப்படியாய் சொன்னார். அதோ அது அங்கே இருக்கிறது. அது தேவன் இந்த நாட்களில் தரிசனத்தின் மூலம் பேசுகிறதா இருக்கிறது. ஆனால் இது அந்த தரிசனமானது இதற்கு முரணாய் இருக்குமே, ஆனால் அது தவறாயிருக்கும். இது தரிசனத்தை காட்டிலும் முக்கியமானது. எந்த தரிசனமும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருந்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அது தேவனுடையதல்ல. தேவன் தம்முடைய சொந்த வார்த்தைக்கு எதிராக போக மாட்டார். ஆகையினால் இந்த வார்த்தையானது உன்னிடத்தில் ஏதாவது காரியத்தை சொல்லுமானால் நீங்கள் அப்பொழுது அதே நம்பிக்கையை வைக்கலாம். அப்பொழுது சம்பவிப்பது போன்று அங்கு வேறொன்றும் இல்லை. வியாதியஸ்தர்கள் மேல் அவர்கள் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று வார்த்தை சொல்லுமானால் சரி. சகோதரனே, விசுவாசமானது, பரிபூர்ண விசுவாசமானது அதை பற்றி கொள்ளுமானால் நீங்கள் இந்த ஜெப வரிசையில் இங்கு கடந்து போகும்போது எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி போகும் வரைக்கும் குறித்துக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் இருப்பீர்கள். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, அது முடிந்து விட்டது. உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இருந்து அதற்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட போது அது பதிலளிக்கப்பட போகிறது என்று விசுவாசிப்பீர்களே, ஆனால் அதற்கு நீங்கள் விசுவாசித்தக்க ஒன்றுமில்லாமல் சம்பவிப்பதே அதுவாயிருக்கும். குதிரைப்போக்கு இருந்த ஸ்திரீ நடந்தது போன்று இயேசுவானவரிடத்தில் பரிபூர்ண விசுவாசம் இருந்தது. அவர் அதை உடையவராயிருந்தார். அவரிடம் அது வந்தது. ஏனென்றால் அவரே வார்த்தையாயிருந்தார். நீங்கள் வார்த்தையாக ஆகின்றாய். நீங்கள் வார்த்தையை பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் வார்த்தையாக ஆகிறீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால், என்னுடைய வார்த்தைகளாகிய இந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், அப்பொழுது நீங்கள் கோட்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். புரிகின்றதா? நீங்கள் இந்த மலையை பார்த்து அசைந்து போ என்று சொல்லி அதை சந்தேகியாமல் நீங்கள் சொன்னதில் விசுவாசம் வைப்பீர்களானால் அப்பொழுது நீங்கள் சொன்னதை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு அருளப்படும். நேரம், தூரம் ஒன்றும் ஒருபோதும் அதை மாற்றி போட முடியாது. அது நடந்து விட்டது என்று நீ அறிவாய். அது ஏற்கனவே நடந்து விட்டது. அது எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது கவனியுங்கள். அவர் இப்படியாய் நம்மிடம் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், பரிசுத்த யோவான் சுவிசேஷம், நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு அருளப்படும். அப்படியானால் ஒரு விசுவாசி என்ற முறையில் வேத வார்த்தையில் உங்கள் ஸ்தானத்தை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். பாருங்கள், அவர் அவருடைய ஸ்தானத்தை அடையாளம் கண்டு கொண்டது போன்று நீங்களும் உங்கள் ஸ்தானத்தை அடையாளம் கண்டு கொள்ளத்தான் வேண்டும். கிறிஸ்து வருவார் என்றும் கிறிஸ்து என்னவெல்லாம் செய்வார் என்றும் எழுதியிருக்கவில்லையா? கிளேப்பாவிடமும் மற்றவர்களிடமும் அந்த காலையில் அவர் இப்படி சொன்னார், கிறிஸ்து பாடுபடவும் பின்னர் கொலை செய்யப்பட்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டியிருக்கிறது என்று வேத வாக்கியங்களில் எழுதியிருக்கவில்லையா? ஏன் மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். என்னே, மற்ற மனிதரை விட இந்த மனிதன் சிறிது வித்தியாசமாய் பேசுகிறாரே என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த விடுதிக்குள் வந்த பிறகுதான் அது அவர் என்று அவர்களுக்கு அறிய வந்தது. பாருங்கள், அவரை காண முடியாதபடிக்கு அவர்களுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. புரிகின்றதா? அவர் அந்த வேத வாக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்தான் அது என்று அவர்கள் அறிந்தனர். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்களே, ஆனால் உங்களை ஒரு விசுவாசி என்று அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்காகத்தான் என்று அங்கீகரியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை குற்றப்படுத்தக்கூடியவைகள் இருக்குமாயின் முதலாவதாக அதை சரிப்படுத்துங்கள். புரிகின்றதா? உன்னிடம் குற்றப்படுத்தக்கூடியவர்கள் இருக்குமாயின் நானோ அல்லது ஓரல் ராபர்ட்ஸோ அல்லது ஒரு டசனுக்கு மேற்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் இங்கு வந்து உனக்காக ஜெபித்து மேலும் கீழுமாக குதித்து கேலனாக எண்ணெயை ஊற்றி ஜெபித்தும் நீங்கள் ஒன்றும் அசாதவர்களாய் இருக்கலாம். அதெல்லாம் சரி. ஓரலின் கூட்டத்திலிருந்து அதற்கு என்ன விழுகின்றது? நான் ஜெப வரிசையில் அதை கண்டுபிடித்தேன். இதற்கு முன்பாக உனக்காக ஜெபம் செய்யப்பட்டது என்று அவன் சொல்ல கேட்டிருக்கிறீர்கள். ஒரு விதமாக பெரிய உருவம், பெரிய தாடை, அது ஓரல் ராபர்ட்ஸ். புரிகின்றதா? அது சம்பவித்தது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில். ஒரு குறிப்பிடப்பட்ட விதமாக அதை அழைப்பார்கள்.
ஆம், அது சரிதான். புரிகின்றதா? ஆமாம், அது சரிதான். புரிகின்றதா? இன்னின்ன மனிதனால் உனக்கு செய்யப்பட்டது பாருங்கள், அது போன்று. ஆனால் இங்கேதான் இருக்கிறது தொல்லை. புரிகின்றதா? போய் அந்த காரியத்தை சரி செய்யுங்கள். அங்கே வெளியே போய் உன் புருஷனிடத்திலோ அல்லது உன் மனைவியினிடத்திலோ உன் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். போய் இந்த காரியத்தை செய்யுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பது யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் போய் அக்காரியத்தை சரி செய்யும் மட்டும் அது எந்த நன்மையும் கொண்டு வராது. உன் இருதயமே உன்னை குற்றப்படுத்தினால் அந்த குற்றமான இருதயத்திற்குள் தேவன் வரமாட்டார். புரிகின்றதா? தேவன் அதில் வாசமாய் இருக்க மாட்டார். நீங்கள் அதை சரிப்படுத்தியாக வேண்டும். அப்படி நீங்கள் அதை சரி செய்யும் போது உங்களிடத்தில் விசுவாசம் அவசியம் இருக்க வேண்டும். அப்படி எல்லா காரியங்களிலும் சரியாக இருக்குமானால் உங்களிடத்தில் விசுவாசத்தை உடையவனாய் அதை நம்ப வேண்டும். பயப்படாதீர்கள். யோபின் புஸ்தகத்தில் யோபு பயந்தான் என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது. அவன் பயந்த அதே காரியம் அவனுக்கு சம்பவித்தது. அதை கொண்டு வந்தது என்ன? அவனுடைய பயமே அதை கொண்டு வந்தது. அதுதான் அதை சம்பவிக்கும்படியாய் செய்தது. அவனுடைய விசுவாசம் அவனை அதிலிருந்து தடுத்திருக்கும். ஆனால் அவனுடைய பயம் அதை கொண்டு வந்தது, அதை அவனிடத்துக்கு கொண்டு வந்தது. அப்படி சம்பவித்து விடுமோ என்று அவன் பயந்திருந்தான். அது அப்படியே சம்பவித்தது. அது சம்பவியாது என்று அவன் அறிந்திருந்தால் அது சம்பவியாது. நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? நீங்கள் ஜெப வரிசையில் வரும்போது நீங்கள் பயப்படுவீர்களானால், ஒரு கால் போதுமான விசுவாசம் என்னிடம் இல்லை என்றால் அது சம்பவியாது. கவலைப்படாதீர்கள். புரிகின்றதா? ஆனால் அது சம்பவிக்க போகிறது என்று நீங்கள் அறிந்திருந்தால் அது சம்பவிக்கும். புரிகின்றதா? பாருங்கள், ஏதோ காரியத்தினுடைய ஒரு பொருளாய் இருக்கிறது. இந்த காரியங்கள் அவன் மேல் வரும் என்று யோபிற்கு ஒரு பயம் இருந்தது. அவை அப்படியே சம்பவித்தது. உன்னுடைய வியாதி உன்னை விட்டு போகுமோ அல்லது போகாதோ என்ற பயம் உன்னிடம் இருக்குமானால் அது போகாது. உன்னிடத்தில் ஒரு விசுவாசம் இருக்குமானால் அது நிச்சயம் சம்பவிக்கும். எந்த மருத்துவ வைத்தியனையும் கேளுங்கள். அவன் உங்களை முதலாவதாக செய்ய வைக்க முயற்சிக்கிற காரியம் என்னவென்றால், அவன் கொடுக்கும் மருந்தில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படி செய்வதே. உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லையானால் அதை அப்படியே விட்டு விடுங்கள். புரிகின்றதா? நிச்சயமாக. அப்படியானால் அது என்ன? விசுவாசம் தான் சுகத்தை உனக்கு அளிப்பதாயிருக்கிறது. எல்லா நேரத்திலும் அதை செய்வது விசுவாசமே. பேதுரு அவனுக்கு பயம் உண்டாகும் வரைக்கும் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. நீ தண்ணீரின் மேல் நடக்கலாம் என்று வார்த்தை அவனிடம் கூறினது. முதலாவதாக அவன் பயந்து அது ஒரு ஆவியா இருக்குமோ என்று எண்ணினான். அவன், கர்த்தாவே, அது நீரா இருக்குமானால் உம்மிடத்தில் தண்ணீரின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்றான். அவர் நடந்து வா என்றார். அது அப்படியே. யாக்கோபு 5:14, மார்க் 16 அதை கூறின சொன்ன அதே தேவன் நடந்து வா என்று சொன்னார். ஆகவே அவன் நடக்க துவங்கினான். அவன் சரியாகத்தான் செய்தான். படகிலிருந்து கீழே இறங்கி நடக்க துவங்கினான். சமுத்திரத்தின் மேல் ஒரு புயல் உண்டானது. உங்களுக்கு தெரியும், மகத்தான பெரிய அலைகள் இந்த குன்றுகளுக்கும் உயரமானது. அந்த அலையின் மேல் மட்டத்தில் நுரைகள் தள்ள பயங்கரமாக ஒரு 15 அல்லது 20 அடி உயரம் துறை தள்ளும் அலைகள். அந்த விதமான சூழ்நிலையில் இப்படி ஒரு காரியத்தை கேட்பது என்பது மிகவும் பயங்கரமானது. கர்த்தாவே, அது நீராய் இருக்குமானால் பாருங்கள், அங்கே பார்ப்பதற்கு அவர் ஒரு நிழலை போன்று அல்லது ஒரு ஆவியை போன்று காணப்பட்டார். அவன், அது நீராய் இருக்குமானால் உம்மிடத்தில் தண்ணீர்களின் மேல் வர கட்டளையிடும் என்றான். இயேசுவானவர் நடந்து வா என்றார். அவன் கீழே இறங்கி, அது கர்த்தரே, நான் நடந்து செல்வேன் என்றான். ஆனால் அவனுடைய கண்கள் கடல் அலைகளை நோக்கின போது அவனுக்கு பயம் உண்டானது. அவனுடைய சிந்தையில் வந்தது என்ன? வார்த்தை நடந்து வா என்று கூறினபடினாலே நான் நடக்கப் போகிறேன். அடுத்த காரியம் என்னவென்றால், அவன் அவனுடைய அறிகுறிகளை நோக்கி பார்த்தான். அவன் அங்கே நோக்கி பார்த்து அந்த அலைகள் எவ்வளவு பெரியதாய் உள்ளது என்பதை கண்டான். பயம் அவனை பிடித்துக் கொண்டது. அவன் அப்படி செய்த போது தண்ணீருக்குள் போனான். புரிகின்றதா? அவன் என்னத்திற்கு பயந்தானோ அது சம்பவித்தது. அவன் என்ன விசுவாசித்தானோ அது சம்பவித்தது. அவன் நடக்க கூடும் என்று விசுவாசித்த போது அவனால் நடக்க முடிந்தது. அவன் நடந்தான். அவன் விசுவாசித்த போது அவனுடைய அவிசுவாசத்தில் அவனுக்கு பயம் உண்டானது. அப்பொழுது அவனுடைய பொருள் அவனை விட்டு போனது. பாருங்கள், அதை பற்றி கொண்டிருக்க முடியவில்லை. அவன் இன்னமும் விசுவாசம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் அந்த பொருளை உடையவனாய் இல்லை. அந்த பொருள் விசுவாசம் இருந்திருக்குமானால் அது அலையின் உச்சிக்கு சென்று நேராக அவரிடம் போயிருக்கும். பாருங்கள், பரிபூர்ண விசுவாசம் அவனுக்குள் இருந்திருக்குமானால் அப்படி ஆகியிருக்கும். புரிகின்றதா? ஆனால் அவன் அதை உடையவனாய் இல்லை. அவனிடம் அது இருப்பதாக அவன் எண்ணினான். முதலில் அவனிடம் இருந்தது. அவன் செயலில் ஈடுபட மனமுள்ளவனாயிருந்தான். ஏன்? கர்த்தரே அதை செய்யும்படியாய் சொன்னார். அது சம்பவித்தாக வேண்டும். ஆகவே அவன் படகை விட்டு தண்ணீரில் இறங்கிலே நடக்கலானான். அவன் அலைகளை குறித்து ஒன்றும் நினைக்கவே இல்லை. அவைகள் எவ்வளவு முரணாயிருக்கின்றது. அப்படியானதொன்று அவன் சிந்தனையில் இல்லவே இல்லை. சரி, கொஞ்சம் பொறு. நான் அதிக நாட்கள சுகவீனமானா இருந்தேன் என்று உங்களுக்கு தெரியும். அந்த விதமாக நீங்கள் சிந்திக்க நேர்ந்தால் நிறுத்து. நீ உன் படகிற்கே திரும்பி போவதே நலம். புரிகின்றதா? புரிகின்றதா? ஆனால் அந்த விதமாக சிந்திப்பதை நிறுத்தும் போது போகலாம். ஆபிரகாம் பிள்ளை பேற்று எழுந்து போன சொந்த சரீரத்தையோ சாராளின் மரித்த தன்மையை கொண்ட கற்ப பையையோ அவன் ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. அவன் அதை குறித்து நினைக்கவே இல்லை.
அதை ஒரு காரியமாய் கருதவில்லை. அவனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் கூட அது கொண்டு வரப்படவில்லை. அவன் அதை ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. தேவன் சொன்னதை மட்டும் பொருட்படுத்தி தொடர்ந்து சென்றான். இப்பொழுது பேதுரு அதை செய்த மட்டுமாக தண்ணீரின் மேல் நடந்தான். ஆனால் ஒருவரும் அறியாத ஒரு உலகத்தில் இயேசுவானவர் ஜீவித்தார். அவர் ஒரு வினோதமானவர். பரிபூரண தேவனுக்குள் உள்ள ஒரு பரிபூரண விசுவாச உலகத்தில் அவர் ஜீவித்தார். அவர் அந்த தேவனுக்குள் இருந்தார். நாம் ஒரு பரிபூர்ண கிறிஸ்துவனின் பரிபூர்ண விசுவாசத்தில் நாம் இருக்க வேண்டிய நிலை அதுதான். அதில் ஜீவிப்போமானால் நாம் உலகத்திற்கு ஒரு புரியாத நபராயிருப்போம். ஜனங்களால் உன்னை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஆவியில் நடப்பீர்கள். ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதையே நீங்கள் செய்வீர்கள். அவர் வேண்டாம் என்றவற்றைகளை நீங்கள் தவிப்பீர்கள். அப்பொழுது ஜனங்கள் இவ்விதமாய் சொல்ல துவங்குவார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நபராய் இருப்பீர்கள். அந்த விதமாகத்தான் அது எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. அவர்கள் ஒரு புரிய முடியாதவர்களாய் இருப்பார்கள். ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள்ள உலகத்தில் ஜீவிக்கொண்டிருப்பார்கள். வேறொருவரும் தொட முடியாத ஒரு உலகத்தில் இயேசுவானவர் ஜீவித்து வந்தார். சீஷர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் அவர்களிடத்தில் பேசின போது அவர்கள் இதை சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள், நீர் ஏன் உவமைகளில் பேசுகிறீர்? நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இது எப்படி இருக்க முடியும் என்றனர். பாருங்கள், அவர் ஜீவித்ததான அந்த உலகத்தில் அவர்கள் ஜீவிக்கவில்லை. பாருங்கள், அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவராலும் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆக ஒரு மனிதன் விசுவாசத்தினால் ஜீவித்து விசுவாசத்தினால் நடப்பானே. ஆனால் நான் ஒரு பொருளாகிய விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன். அவன் முழு உலகத்திலிருந்தும் தனித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். அங்கே இப்பொழுது மனவாட்டி எனும் பொருளுக்குள் செல்கிறீர்கள். புரிகின்றதா? இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நிலைமைக்குள் போகிறீர்கள். அது நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாயிருக்கிறது. போதகருக்கு, டீக்கன்களுக்கு, தர்ம கர்த்தாக்களுக்கு மட்டுமல்ல, சபையார் யாவருக்கும் என்பதாகும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் ஒரு உலகத்தில் தேவனோடு தனித்து நடக்கிறான். நீங்கள் இந்த ராஜ்யத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அங்க வேறு யாரும் இல்லாமல், ஆனால் நீயும் தேவனுமாக மட்டும் இருக்கின்றீர்கள். புரிகின்றதா? அவர் கட்டளையை கொடுக்க நீயாய் அதை எடுத்துக்கொண்டு செல்கின்றாய். அவர் என்ன சொன்னாலும் அதில் எங்கேயும் எவ்வித சந்தேகமும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஒரு கால் தேவன் இவ்விதம் கூறுவாரானால் உன்னை அதிலிருந்து புறம்பாக்க இவ்வுலகில் ஒருவராலும் கூடாது. நீங்கள் தொடர்ந்து அவ்விதமாக செல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் ஒருபோதும் மாறாததான அந்த பரிபூரணத்திற்குள், பரிபூரண விசுவாசத்திற்குள் செல்கின்றது. அந்த விசுவாசம் ஒருபோதும் தவறி போகாது. ஆம், அந்த பரிபூரண விசுவாசத்துடன் அவர்களுக்கு ஒரு புரியாத ஒருவராய் இருந்தார். அதே விதமாக இன்றைக்கும் பரிபூரண விசுவாசத்தை உடையவர்கள் மற்றவர்களும் புரியாத ஒருவராய் இருப்பார்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று போதிக்கப்பட்டிருக்கிறோம். எதிர்த்து நில்லுங்கள் என்றால் இடம் கொடாமல் போவென்று திரும்பி அனுப்புவது என்பதாகும். அவனை எதிர்த்து நில்லுங்கள், அதாவது அதை நின்று விலகி போவதாகும். தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொன்னார். உங்களிடம் அவர் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. அவனுக்கு செவி கொடுக்கவே வேண்டாம். ஆவியானவர் சொல்கின்றவைகளுக்கு அல்லாமல் மற்ற எல்லாவற்றிற்கும் உங்கள் காதுகள் செவிடாய் இருப்பதாக. புரிகின்றதா? காதுள்ளவன் கேட்க விருப்பமுள்ளவன், பாருங்கள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கின்றதை கேட்க கடவன். கேட்கும் கம்பத்தை உடையவன் சபைகளுக்கு ஆவியானவர் சொல்கிறதை கிரகித்துக் கொள்கிறான். புரிகின்றதா? சாத்தான் என்ன சொல்கிறான்? என்னால் முடியாது என்கிறான். அது ஒன்றும் செல்வதற்கில்லை. சரி, நீ அதை போதித்தால் ஸ்தாபனம் உன்னை வெளியே தள்ளிவிடு என்கிறான். அதனோடு அது ஒன்றும் சம்பந்தமே இல்லை. அவன் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது அடிக்கடி வேதத்தில் சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கேட்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன். புரிகின்றதா? ஞானமுள்ளவன் அந்த மிருகத்தின் இலக்கத்தை கணக்கு பார்க்க கடவன். இந்த எல்லா வித்தியாசமான காரியங்களும் உடையவன் மற்ற யாவரும் உடையவர்களாய் இருக்கும் பொருட்டு மிஞ்சுள்ள யாவருக்கும் அதை சொல்வானாக. உங்களிடத்தில் இருக்க வேண்டியதான விசுவாசம், அந்த பரிபூர்ண விசுவாசத்தை, ஆம் என்று சொல்கின்ற விசுவாசத்தை குறித்து இப்பொழுது நாம் விசுவாசத்தினாலே பேசுகின்றோம். தேவன் ஆம் என்று சொல்லும் போது இல்லை என்று சொல்கின்ற ஒரு காரியமும் இல்லை. அவர் ஆம் என்று சொல்லும் போது அது ஆம் தான். அது உன்னிடத்திலிருந்து ஒன்றும் எடுத்து போட முடியாது. அவருடைய பரிபூர்ண விசுவாசத்தோடு அவர் மிகவும் வினோதமானவராயிருந்தார். சாத்தான் அவரை சுற்றி அதிக நேரம் இருக்கவில்லை. இன்று காலையின் பாடத்தில் நாம் அது நமக்கு இருக்கிறது. புத்தி சாத்திரத்தினால் உருவான கருத்தினாலான ஒரு பெரிய மகத்தான பொய்யுடன் அவன் வந்தான். அவன் வந்தபோது இயேசுவுக்கு எதிராக பொய் பேசினான். அவமயம் ஒரு 10,000 வோல்ட் மின்சார கம்பியின் மேல் மோதினது போன்று உணர்ந்தான். அவனை அப்படியே தூக்கி வாரி அடித்தது. ஆம் ஐயா, அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னபோது அவனுக்கு ஒரு அதிர்ச்சி தாக்குதல் ஏற்பட்டது. அடுத்த முறை வரும்போது அவன் சற்று மிருதுவாய் வந்தான். இப்பொழுது நீர் ஒரு பெரிய மகத்தான மனிதன், வேண்டுமானால் உம்மை இங்கே உயர்த்தி உம்மை ஒரு பெரியவராக ஆக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னான். அவர்
அப்பாலே போ சாத்தானே என்றார். ஓ என்னே, அவன் அதை சந்தித்தான். உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. பாருங்கள், அவர் சாத்தானிடத்தில் அவர்தான் தேவனாகிய கர்த்தர் என்று அவர் நிரூபித்தார். பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்பொழுது அவர்தான் தேவனாகிய கர்த்தர் என்று அவன் அறியாதிருந்திருந்தால் ஒரு நிமிடம் பொறும், நீர் அந்த ஆள் அல்ல என்று சொல்லியிருப்பான். ஆனால் இயேசுவோடு அதை விவாதிப்பதற்கு அவன் மேலாக அறிந்திருந்தான். எந்த ஆதாரத்தில் நிற்க வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றார். அவர் தேவனாகிய கர்த்தராய் இருந்தார். அதை சொல்வதை காட்டிலும் மேலாக சாத்தான் அறிந்திருந்தான். ஏனென்றால் இயேசுவானவருடைய கிரியைகள் தேவனாகிய கர்த்தர் அவர்தான் என்பதை ஏற்கனவே நிரூபித்து விட்டது. கவனியுங்கள், பரிபூர்ண விசுவாசமானது எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் கை தேர்ந்ததா இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளையும் பரிபூர்ண விசுவாசம் ஆண்டு கொள்கிறதா இருக்கிறது. அது எதுவாயிருந்தாலும் கவலை இல்லை, அதை அது ஆண்டு கொள்கிறது. இப்பொழுது கவனித்து பாருங்கள், நீங்கள் எதையாவது விசுவாசிப்பீர்களே ஆனால், ஏதாவது செய்வீர்களே ஆனால், நீங்கள் செய்வதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் சரி, அதனோடு அதற்கு ஒருவித சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறது. பாருங்கள், அந்த சூழ்நிலையை அது ஆண்டு கொள்கிறது. அது ஒரு சுகவீன அறைக்குள் இருந்து இந்த குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்க போகிறது என்று தேவன் வெளிப்படுத்தி இருந்தால் அது வெறுமனே சொல்லிவிட்டு போக வேண்டியதே. எந்த கேள்விகளும் கேட்கப்படக்கூடாது. அது ஏற்கனவே எல்லாம் முடிந்தாயிற்று, போய்கொண்டே இருங்கள். புரிகின்றதா? அது எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டு கொள்கிறது. சரி, நீ இப்படி செய்வாயானால் இன்னார் இன்னார் இப்படி செய்ய போகின்றார். உங்களுக்கு புரிகின்றதா? அது ஏற்கனவே அதை ஆண்டு கொண்டு விட்டது. தேவன் அதை செய்து நிறைவேற்றுவார் என்று விசுவாசமானது நம்புகிறது. அவர் எப்படி அதை செய்ய போகிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் அவர் அதை செய்தே தீருவார். புரிகின்றதா? அது எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டு கொள்ளும். விசுவாசமும் அன்பும் சம்பந்தமுள்ளவைகள். ஏனென்றால் அன்பு உங்களிடம் இல்லாமல் விசுவாசம் உங்களிடம் இருக்க முடியாது. ஏனென்றால் அன்பின் சாராம்சமாகிய தேவனிடத்தில் உங்கள் விசுவாசமானது இருக்கின்றது. விசுவாசமும் அன்பும் இணைந்து கிரியை செய்கின்றது. நிச்சயமாக ஒரு யவன ஜோடியை போன்று ஒரு வாலிப மனிதனையும் ஒரு வாலிப மனுஷியையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பாய் இருக்கின்றனர். அவர்கள் அப்படியாய் ஜீவித்து ஒருவரை ஒருவர் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும் போது அவருடைய இரு இருதயங்களுக்குள்ளும் ஒரே இருதயம் போன்று துடிக்கும். புரிகின்றதா? இருப்பினும் அவர்கள் இன்னமும் கணவன் மனைவியாகவில்லை. ஆனால் அவருடைய அன்பு அவர்களை ஒன்றாய் கட்டுகின்றது. அப்பொழுது ஒருவர் பேரில் ஒருவருக்கு நம்பிக்கை உண்டாகின்றது. அவர்கள் உண்மையாகவே ஒருவரை ஒருவர் நேசிப்பார்களேயானால் இந்த பெண் உன்னை நேசிக்கிறாள் என்று உனக்கு தெரியும், இந்த ஆண் உன்னை நேசிக்கிறான் என்று அவள் அறிவாள். ஒருவர் பேரில் ஒருவருக்கு நம்பிக்கை, விசுவாசம் உண்டாகின்றது. ஒருவர் பேரில் ஒருவருக்கு விசுவாசம் இருந்தால், அப்படி இல்லாதிருக்கும் பட்சத்தில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பது நலம். புரிகின்றதா? கவனியுங்கள், உங்களிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களை பிரித்து ஒருவரை வரைகோடியிலும் அடுத்தவரை தென்கோடியிலும் கொண்டு போய் விடுங்கள். அப்பொழுதும் கூட அவருடைய இருதய துடிப்பு ஒரு இருதய துடிப்பாக இருக்கும். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது காரியமல்ல. அவர்கள் அவ்வளவிற்கு ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். நீங்கள் கர்த்தரை நேசிப்பீர்களானால் நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆனால் உண்மையாகவே நேசித்தால் அப்பொழுது உங்களிடத்தில் தேவனிடம் விசுவாசம் உண்டாயிருக்கும். பாருங்கள், நீங்கள் அவரை நேசித்தால் அப்படி இருக்கும். சமீபத்தில் லூயிவில்லில் நடந்த ஒரு சம்பவத்தை போன்று ஒரு வாலிப ஸ்திரீ அநேக வருஷங்களுக்குள்ளாக ஒரு கிறிஸ்துவலாக ஜீவித்து வந்தாள். அவளுடைய புருஷனாகிய அந்த மனிதனை அவள் காதலித்தாள், நேசித்தாள். அவன் ஒரு சில வருஷங்கள் கிறிஸ்தவனாய் இருந்தான். ஆகவே அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் நேசித்தார்கள். அவர்கள் ஒருவர் பேரில் ஒருவருக்கு நம்பிக்கை உண்டானது. அவர்கள் மணந்து கொண்டார்கள். ஆகவே அந்த ஸ்திரீயானவள் அவனிடத்தில், இங்கே பாருங்கள், நீர் ஒரு வாலிப கிறிஸ்தவனாய் இருப்பதினால் உனக்கு வாழ்க்கை மிகவும் கடினமாயிருக்கும், மிகவும் கஷ்டத்திற்குள் போக வேண்டியிருக்கிறது. அவன் குடிப்பழக்கமுள்ளவன், அது என்னவென்று தெரியும். அவ்வளவு கஷ்டத்திற்குள் போக வேண்டியிருக்கிறது. குடிக்க வேண்டும் போன்ற சோதனை பயங்கரமாய் வரும் என்று நிச்சயம் நான் அறிவேன். ஆக ஒரு காரியத்தை நீர் அறிந்திருக்க வேண்டும். அதாவது, ஒரு கால் நீங்கள் அதில் தவறிப்போக நேர்ந்தால் நீ அந்த சோதனைக்குள் விழுந்து அதை உன்னை மேற்கொள்ளுமேயானால் வெளியில் எங்கேயும் இரவை கழிக்க வேண்டாம், நேராக வீட்டிற்கு வந்து விடுங்கள். நேராக இங்கேயே வாருங்கள். இங்கேயே நான் உங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பேன். நான் உங்களுக்கு உதவி செய்து மறுபடியும் ஜெபித்து நீங்கள் வெற்றி அடைய மட்டுமாய் ஜெபிப்பேன். நான் உங்களோடு தான் ஜீவிக்க போகிறேன். ஏனென்றால் நான் உங்களை மணந்து கொண்ட போது நான் உங்களை நேசித்ததினால் தான் மணந்து கொண்டேன். நீர் எப்படியா இருந்தாலும் கவலை இல்லை, நான் இன்னமும் உம்மை நேசிக்கிறேன் என்றால். சில தினங்களுக்கு பின்னர் தன் உடன் வேலையாட்களுடன் பாய்லர் அறையில் அவர்கள் மதிய உணவு அருந்துகையில் இதை குறித்து அவன் அவர்களிடம் கூறினான். யாரோ ஒருவர் இந்த விதமாய் உங்களை நேசிக்கும் போது ஒரு மனிதனால் எப்படி தவறான ஏதாகிலும் காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னான். புரிகின்றதா? அங்கேதான் காரியம். அந்த நம்பிக்கையை நீங்கள் எப்படி மீறி போக முடியும்? நாம் பாவிகளாய், அந்நியராய், தேவனற்றவர்களாய் உலகத்தில் சேற்றின் உலகில்
இருந்தபோது இன்று காலையில் நான் பேசினது போன்று தேவன் நம்மிடமாய் வந்தார். தேவன் உன்னை தேடி வந்தார். நீங்கள் தேவனை தேடி போகவில்லை. பிதா ஒருவனை முதலாவது இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். நீ என்னவா இருந்தாயோ அந்த சேற்றண்டைக்கு தேவன் இறங்கி வந்தார். அவர் உன்னை தேடி கண்டுபிடித்து உன்னை அதனின்று வெளியே கொண்டு வந்தார். அச்செயலானது உனக்குள் ஒரு பரிபூர்ண அன்பை உண்டாக்கி இருக்க வேண்டும். நீ என்னவா இருந்தாய் என்பதை நோக்கிப்பார். நீ என்னவா இருக்கிறார் என்பதை நோக்கிப்பார். அந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கினது எது? உன்னை நேசித்த யாரோ ஒருவரால். அப்படியானால் உனக்கு அவர் வாக்கு பண்ணினவைகள் நீ விசுவாசம் வைக்க மாட்டாயோ? உண்மையான அசலான அன்பானது அவருடைய வார்த்தையில் விசுவாசத்தை உண்டு பண்ணும். நான் ஒன்றுமில்லாதவனாய் இருந்தபோது அவர் என்னை பிடித்தார். நான் இன்னமும் ஒன்றுமில்லாதவனாய் இருக்கிறேன். ஆனால் நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். பாருங்கள், அவர்தான் என்னை பிடித்தார். நான் நேசிக்கப்படக்கூடாதவனாய் இருந்த வேளையில் அவர் என்னை நேசித்தார். நீங்கள் நேசிக்க கூட கூடாதவர்களாய் இருந்த நேரத்தில் அவர் உங்களை நேசித்தார். ஆனால் அவர் உங்களை மாற்றினார். அந்த கருத்த சகோதரி அவருடைய சாட்சியில் சொன்னது போன்று, நான் என்னவா இருந்திருக்க வேண்டுமோ அதுவாய் நான் இல்லை. நான் என்னவா இருக்க விரும்புகிறேனோ அவ்வாறு நான் இல்லை. அப்படியானால் நான் என்னவா இருந்தேனோ அவ்வாறு நான் இல்லை. அவள் எங்கோ வந்தால் ஏதோ காரியம் சம்பவித்தது என்பதை மட்டும் அவள் அறிந்திருந்தால் அந்த விதமாகத்தான் அது இருக்கிறது. நான் அவருக்கு அந்நியனாய் இருந்தபோது தேவனானவர் என்னை அவ்வளவாய் நேசித்து தாழ்விடத்திற்கு குனிந்து என்னை தூக்கினார் என்றால் அவர் என்னை உபயோகப்படுத்த விரும்புகிறார் என்ற நம்பிக்கையை அது கொடுக்கின்றது. அதை செய்வதில் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் என்னில் எதையோ கண்டிருக்கிறார். அவர் உங்களில் எதையோ கண்டிருக்கிறார். அவர் உன்னை ரட்சித்ததில் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. இன்றைக்கு ரட்சிக்கப்படாதிருக்கின்ற ஜனங்களை நோக்கி பாருங்கள். உனக்கு பதிலாக உன்னோடு கூட அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய லட்சக்கணக்கானவரை நோக்கி பாருங்கள். ஆனால் அவர் உன்னை எடுத்தார். ஆமேன். வேறு யாரும் உன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமேன். நீங்கள் தேவனுடைய காணியாட்சிக்குள் இருக்கின்றீர்கள். ஒருவராலும் அதை செய்ய முடியாது. அது உனக்காயுள்ள அவருடைய அன்பாய் இருக்கிறது. அப்படியானால் உன்னுடைய அன்பானது அவரை நாடி போகாதோ? அங்கே ஒரு அன்பின் விவகாரம் இருக்கிறது. சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் கவலை இல்லை. விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற அந்த அன்பினால் சூழ்நிலைகளை ஆண்டு கொண்டு தேவன் உன்னை நேசிக்கவும் நீ தேவரை நேசிக்கவும் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் செய்கிறது. அது விசுவாசத்தை கொண்டு வருகிறது. எல்லாம் சரிதான். அப்படியானால் தேவன் தாம் செய்வேன் என்று வாக்களித்ததை அப்படியே கொண்டு வருவதை அதனால் தவிர்க்க முடியாது. இப்பொழுது கவனியுங்கள். பரிபூர்ண விசுவாசமானது அவ்வளவு கலப்பில்லாதது. அன்பை போன்று அவ்வளவு கலப்பில்லாதா இருக்கிறது. நீங்கள் யாரையாவது நேசிக்கும் போது நீ உன் புருஷனை நேசிக்கின்றாய் அல்லது உன் மனைவியை நேசிக்கின்றாய். நீ நேசிக்கவில்லை என்று ஒருவரும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் அதை செய்கிறீர்கள். நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நான் உங்களை நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா கேட்கிறேன். நான் அவருக்காக ஜீவிக்கும் விதத்தில் அதை நிரூபிக்கிறேன். புரிகின்றதா? நான் ஒரு உண்மையான நேர்மையான மனைவி. நான் ஒரு விசுவாசமுள்ள நேர்மையான புருஷன். அது எனக்கு எதை நிரூபிக்கிறது? அதாவது நான் என் மனைவியை நேசிக்கிறேன் அல்லது நான் என் கணவனை நேசிக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறது. பாருங்கள், நீ என்ன என்பதை உன்னுடைய ஜீவியம் நிரூபிக்கிறது. அதே காரியத்தை தான் கிறிஸ்துவம் செய்கிறது. புரிகின்றதா? உங்களுடைய விசுவாசம், ஒருவரில் ஒருவர் உள்ள நம்பிக்கை, அது தூய்மையானதா இருக்கின்றது. அங்கு ஏதோ உண்மையான காரியம் இருக்கின்றது. அதை நீங்கள் வேறு யாரிடத்திலும் காண்பிக்க முடியாது. இருப்பினும் அது உன்னிடத்தில் இருக்கிறது. உன்னுடைய கிரியைகள் அதை நிரூபிக்கிறது. உங்களிடத்தில் தூய்மையான கலப்பில்லாத விசுவாசம் இருக்கும் போது, அதாவது உன்னுடைய உறுதுணையின் இடத்தில் உனக்குள்ள அன்பை போன்று, அப்பொழுது நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் நீங்கள் அதை நிரூபிக்கிறீர்கள். இனி நீங்கள் குறை கூறுகிறதில்லை. அது நடந்தாயிற்று என்று நீங்கள் அறிந்து முன் செல்கிறாய். காரியங்கள் என்னவாய் காணப்பட்டாலும் யார் என்ன சொன்னாலும் சரி, சம்பவித்தது என்ன என்று உங்களுக்கு தெரியும். அது முடிந்தாயிற்று என்று நீங்கள் அறிவீர்கள். உன் கணவனை நேசிப்பது உனக்கு தெரிந்திருப்பது போலவும் உன்னிடத்தில் அன்பு இருக்கிறது என்று நீ அறிந்திருப்பது போலவும் அது இருக்கிறது. பாருங்கள், அன்பும் விசுவாசம் இணைந்து போக வேண்டும். அவைகள் உறவினர்களாய் இருக்கிறது. அவர்கள் நேசிக்கிறார்கள். அன்பு விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. சாத்தான் நம்மை சோதிக்கும் போது இயேசுவானவர் செய்தது போன்றே நாம் பரிபூர்ண வார்த்தையில் நின்று பரிபூர்ண விசுவாசத்தில் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமாய் இருக்கிறது. பரிபூர்ணமான இந்த வார்த்தையில் இருந்து கொண்டு பரிபூர்ண விசுவாசத்தை உடையவர்களாய் இருந்து சாத்தானை எதிர்க்க வேண்டும். நாம் இப்பொழுது துரிதப்படுவோம். சீக்கிரமாய் முடிந்ததை பிரயாசிப்போம். அவருடைய வார்த்தையில் உள்ள அவருடைய விசுவாசத்தை கொண்டு அவர் ஜெயிக்கிறார். நாம் எதையும் ஜெயிக்கலாம். மரணம், பாதாளம், கல்லறை யாவற்றையும் தேவன் தேவனாய் இருக்கிறார் என்று நாம் அறிந்துள்ளோம். அவர் சந்தித்த சகலவற்றையும் தேவனுடைய பரிபூர்ண வார்த்தையினுள்ள அவருடைய பரிபூர்ண விசுவாசத்தினால் அவர் ஜெயித்தார். அவருடைய சமூகத்தில் மரணத்தால் நிற்கக்கூட முடியவில்லை. அவருடைய சமூகத்தில் வியாதியால் நிற்கக்கூட முடியவில்லை. அவரிடத்திலிருந்து வல்லமையின் ஆறுகள் பாய்ந்தோடுகின்றது. தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை வெளியேறி கொண்டிருக்கிறது. நிழல்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் அவருடைய வஸ்திரத்தை அவருடைய விரல்களால் தொட்டு சொஸ்தமடைந்தனர். அந்த ஸ்திரீயானவள் அதை செய்த போது அப்பொழுது எல்லோரும் அவருடைய வஸ்திரத்தை தொடும்படி விரும்பினர். ஏனென்றால்
ஏனென்றால் அவரிடத்திலிருந்து வல்லமையானது தொடர்ந்து பாய்கிறதை, ஆறுகளைப் போன்று பாய்கிறதை கண்டபடியினால் தொட விரும்பினார்கள். அதோ அவர் அங்கே நடந்து கொண்டிருக்கிறார், பரிபூர்ண விசுவாசத்துடன் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவரே வார்த்தையாயிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், அவர் மூலமாய் வார்த்தை உன்னிடம் கொண்டு வந்தது அவரேதான். என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், அப்பொழுது அதே விதமான பாதையில் நட, வல்லமையில் உன்னிடமிருந்து பாய்ந்தோட, தேவனுடைய ஆசீர்வாதங்களின் ஊற்றுகள் உங்களிலிருந்து ஜனங்களிடமாய் பாய்ந்தோட செய்யும். நான் உங்களுக்கு சொல்கின்றது புரிகின்றதா? நீங்கள் அதை பொய்யாய் சொல்கிறதில்லை, அதை நீங்கள் யூகிக்கிறதில்லை, அது உண்மையாகவே சம்பவிக்கிறது. நீங்கள் அதை காண்கிறீர்கள். நீங்கள் அதை யூகிக்கிறதா இருந்தால் அது உங்களுக்கு ஒரு நன்மையும் செய்ய போவதில்லை. ஆனால் அது உண்மையாய் அங்கு இருக்கிறது, அது உண்மையாய் சம்பவித்தது. இப்பொழுது கவனியுங்கள், பாருங்கள். அந்த பரிபூர்ண விசுவாசத்தை கொண்டு அவர் அங்கே நின்றபோது, நீங்கள் இந்த சரீரத்தை, இந்த ஆலயத்தை அழித்தால் 3 நாட்களில் நான் அதை திரும்ப எழுப்புவேன் என்று சொன்னார். அவர் திருப்தி அடைந்தவராய் அதை அப்படி செய்வார். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் அவர் மெசையா ஆனவர் அதை செய்வார் என்று கூறுகின்றன. நான் அவர் ஆத்மாவை பாதாளத்தில் விடேன், என்னுடைய பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டேன். ஒரு தீர்க்கதரிசி வார்த்தை அவனிடத்திற்கு வருகின்றது. அவன் சொன்னான், அப்படியாய் சம்பவிக்கும் என்று. அவர்தான் அந்த நபர் என்று அவர் அறிந்திருந்தார். இயேசுவானவர் தாமே இதை சொன்னார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அல்லது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று கூறியுள்ளார். கரங்கள் உன் மீது வைக்கப்பட்ட போது நான் சொஸ்தமாவேன் என்ற அதை பரிபூரண நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அவ்விதம் கூறியுள்ளார். அவர் சொன்னார், இந்த சரீரத்தை நீங்கள் அழித்து போடுங்கள், நான் அதை எழுப்புவேன் என்று. ஏனென்றால் அவர்தான் மெசையா என்று அவர் அறிந்திருந்தார். என்னுடைய பரிசுத்தரின் அழிவை நான் காணவட்டேன், அந்த பரிசுத்தர் அவர்தான் என்று அவர் அறிந்திருந்தார். அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடேன், அவர் விடவில்லை, அவர் அதை செய்வார் என்று அவர் அறிந்திருந்தார். மரணம் பாதாளம் இரண்டையும் ஜெயிக்கும்படியாய் அங்கே அவர் இருப்பார் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. இதை அழித்து போடுங்கள், உங்களுக்கு விருப்பமானால் நான் அதை 3 நாட்களில் எழுப்புவேன் என்றார். ஓ என்னே, என்னுடைய ஜீவனை வைக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அவர் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறீர்கள். இயேசு உனக்காய் மரித்த எல்லா மீட்பின் ஆசீர்வாதங்களுக்கும் உனக்கு உரிமை உண்டு. அவை யாவும் உன்னுடையவைகள். அவைகளுக்கான கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்று. செய்ய வேண்டியதெல்லாம் அதை விசுவாசிப்பதே ஆகும். அதை யூகிப்பது அல்ல, ஆனால் அதை விசுவாசிப்பதாகும். அது உங்களுடையது என்று அறிந்திருந்தால் நீங்கள் அதை சுதந்திரிக்கலாம். ஓ, அதுதான் ஜெயிக்கும் விசுவாசம். அறிவாயா? அது சம்பவிக்கும் என்று முன்னதாகவே அறிந்திருந்தார். அது சம்பவிக்கும் என்று அவரால் முன்னறிவிக்க முடிந்தது. ஏனென்றால் அது சம்பவிக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் முன்னறிவித்ததெல்லாம் நிறைவேறின. இப்பொழுது கவனியுங்கள், அவர் என்ன சொல்லி இருந்தாலும் தேவன் அவர் சொன்னதை தேவன் கனப்படுத்தினார். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். என்னவெல்லாம் இயேசு சொன்னாரோ அதையெல்லாம் சம்பவிக்கும்படியாய் தேவன் செய்தார். ஆகவே அவருடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் என்று அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது கவனியுங்கள், அதே வேத வார்த்தைகள் திரும்பி நமக்குள்ளாக மறுபடியும் வந்திருக்கின்றது. நீங்கள் இந்த மலையை பார்த்து சொன்னால், ஓ என்னே, கொஞ்ச நேரம் அது ஊரட்டும், பாருங்கள். ஏனென்றால் நமக்கு ஒரு ஜெப வரிசை இருக்க போகின்றது. நாம் சபையாரை அனுப்பிவிட்டு வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபம் செய்வோம். ஜெபம் வேண்டும் என்போருக்கு. பாருங்கள், அவர் தேவனை பிரியப்படுத்துகிறார் என்று அவர் அறிந்திருந்தார். அவருடைய ஜீவியத்தின் மேல் ஒன்றுமில்லை என்று அவர் அறிந்திருந்தார். தேவன் அதை ஏற்கனவே சாட்சி பகர்ந்து விட்டார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்குள் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன், அவருக்கு செவி கொடுங்கள் என்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன் என்று அவருடைய ஞானஸ்தானத்தின் போது கூறினார். இங்கே நான் தங்கியிருக்க நான் பிரியமாய் இருக்கிறேன், எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பும் இவருக்குள் இல்லவே இல்லை. அதே தேவன் உங்களிடத்தில் வந்து உங்களுக்குள் வாசமாயிருக்க பிரியமாய் இருக்கும் போது உன்னுடைய வார்த்தையை, உன்னுடைய தீர்மானத்தை கனப்படுத்த பிரியமாய் இருப்பார். யோசுவாவின் தீர்மானம் என்ன? சூரியனே அங்கேயே தரித்து நில். அது அங்கே நின்றது. ஆமேன், நிச்சயமாக. மோசேயின் தீர்மானம் என்ன? இந்த விதமாக ஓர் நதியின் கோலை நீட்டி 2ஆய் பிள என்று அழைத்தான். அது பிளந்தது. பாருங்கள், அது நீங்கள் எதை கேட்டாலும் என்றிருக்கிறது. நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று அதை சந்தேகியாமல் சொன்னால், பாருங்கள் உங்கள் இதயத்தில், ஆனால் நீங்கள் சொன்னபடியே சம்பவிக்கும் என்று விசுவாசித்து கேட்டால், நீங்கள் சொன்னது எதுவோ அது பெற்றுக்கொள்ளலாம். அது மறுபடியும் உங்களை வார்த்தையில் வைக்கிறது. வெண்ணெய் எடுக்கப்பட்ட பால் அல்ல, அது மீண்டும் உங்களை வார்த்தைக்கு கொண்டு போகிறது. அது உன் தலைக்கு மேல் குதித்து தாண்டி போகிறது என்று நான் அறிவேன். ஏனென்றால் அது நங்கூரம் பாய்ச்ச முடியாது. ஆனால் உண்மையான அசலான விசுவாசமானது அதை பற்றிக் கொள்கிறது. இப்பொழுதே அதை செய்கிறது. நண்பனே, நான் அதை கண்டிருக்கிறேன். இதோ இந்த வேதாகமும் எனக்கு முன்பாக திறந்திருக்கிறது. அந்த சம்பவத்தை நான் கண்டிருக்கிறேன். அது உண்மை என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும், பரலோகத்தில் இருக்கும் தேவன் அறிவார். இந்த செய்தியை ஒரு கால் என்னால் முடிக்க முடியாமல் போகலாம், ஆனால் அது சம்பவித்தது என்று நான் அறிவேன். நான் தானே அதை நேரில் கண்டேன். அந்த வார்த்தையானது நிறைவேறினதற்கு நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன். அது உண்மை என்பதை நான் அறிவேன். அதை சொல்லி அங்கேயே
நின்று உன் கண்களுக்கு முன்பாக ஜீவிக்கின்ற தேவனை கர்த்தர் சிருஷ்டித்ததை பார். உன் தலையை அசைத்துக் கொண்டு ஆச்சரியப்பட்டுக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தபோது இன்னொன்றை சரியாக அதே போன்று சிருஷ்டித்ததை கண்டேன். ஏனென்றால் நீ அவ்விதம் சொன்னாய், இங்கே வந்து அங்கே இன்னொன்று உண்டாயிருக்கும் என்று சொல். நோக்கிப்பார், அதோ அங்கே அது இருக்கிறது. இப்பொழுது அது உண்மையா இருக்கிறது. ஓ, நாம் எங்கே இருக்க வேண்டும்? பரிபூரண விசுவாசம் அங்கேதான் இருக்கிறது. தரிசனம் இல்லை, அப்படியே வார்த்தை பேசப்பட்டது. அணிலை ஓடும்போது அங்கே கண்டதில்லை. அவர் அந்த வேத வார்த்தையை அது என்னவா இருக்கிறது என்று காண்பித்து அதை பேசு, அதை சந்தேகிக்காதே, ஆனால் நீ என்ன சொல்கின்றாயோ அது அப்படியே அங்கு இருக்கும். நான் தேவனை அவருடைய வார்த்தையின்படியே எடுத்தேன், அது அங்கே இருந்தது, அது சரியே, அது அவ்வளவு வல்லமை வாய்ந்ததா இருக்கிறது. நண்பனே, உங்களுடைய போதகன் என்ற முறையில் யோசுவா சூரியனை நிறுத்தினது போன்று அது அவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்தது. ஏனென்றால் சூரியன் ஏற்கனவே அங்கு இருந்தது. அந்த கிரகங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. அதனுடைய ஓட்டம் அங்கே நிறுத்தப்பட்டது. ஆனால் இதுவோ அங்கு இல்லாத ஏதோ ஒன்றை அவர் அங்கு கொண்டு வந்தார். அவர் சிருஷ்டித்தார். இந்த பூமியின் தூளை எடுத்து சிருஷ்டித்த தேவனோடு எனக்கு பழக்கம், நட்பு கொள்ளும்படி ஆனதினாலேயே எனக்கு மிகுந்த சந்தோஷம். நான் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு என்றோ ஒரு நாள் மறுபடியும் என்னை ஜீவனுக்கு அழைக்கப் போகின்றார். ஓ, என்னே, அங்கேதான் காரியம். என் விசுவாசம் உம்மை நோக்கி மேலாக பார்க்கிறது. ஓ கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே, நீ அதை சொல், சந்தேகிக்காதே, ஆனால் நீ சொன்னதை விசுவாசி. அப்பொழுது நீ சொன்னவாறே அதை பெற்றுக்கொள்வாய். பாருங்கள், அது சம்பவிக்கும் என்று விசுவாசி. சங்கீதங்களில் தாவீது அவரை குறித்து பேசியிருக்கிறான். அதனோடு கூட அவர் அவருடைய வல்லமை எடுத்து அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்தான். அவர் அதை தன்னிடமாய் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை எடுத்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்தான். மட்டுமல்லாமல் மற்றவர்களை ரட்சித்தார். கடையாந்திரங்கள் மட்டும் அவர் அதை இன்றைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையில் அதே விசுவாசத்தை அவர் விசுவாசிகளுக்கு வாக்களித்துள்ளார். யோவான் 14:12, மார்க் 16:16, மார்க் 11:23 அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். நாம் சற்று முன்பு அதை படித்தோம். இப்பொழுது கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு தோன்றின அதே வடிவத்தில், புதிய ஏற்பாட்டில் தோன்றின அதே வடிவத்தில் அவர் நமக்கு தோன்றினார். அதே வார்த்தையினால் அதே கிறிஸ்துவையும் காண்பித்தார். கிறிஸ்துதான் பரிசுத்த ஆவியானவர் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர், அது கிறிஸ்துவாய் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவராய் இருக்கிறார். அது சத்தியம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அங்கே ஒரு மனுஷன் இருப்பான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பான். எதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பான்? வேதம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாசரேத்தூரானாகிய இயேசு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மகத்தான கிரியைகளையும் காரியங்களையும் செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பாருங்கள், அதாவது தேவன் வெளிப்பட்டு அவர் இந்த மனிதனில் இருந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டது என்பதாகும். இப்பொழுது நாம் அதே ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட மெசியாக்கள் கடைசி நாட்களின் மெசியாக்களாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பிரகாசிக்கும்படியாய் அவர் மரிக்கவில்லை என்றும் ஆனால் பரிசுத்த ஆவியின் வடிவில் இருக்கிறார் என்பதை காட்டும்படியாகவும் அவர் அவருடைய ஜனத்திற்குள் இருந்து அவருடைய மனவாட்டியின் மத்தியில் அசைவாடி அவளிடம் நேசமான உறவாடி அவளுக்குள் தம்மைத்தாமே ஊற்றுகிறார் என்பதை காணும்படியாக செய்கிறார். அவர்கள் கல்யாண விருந்திற்காக ஒன்றாக ஆக்கப்படுகிறார்கள். அதே அடையாளங்கள் அதே தேவனால் வாக்களிக்கப்பட்டவர்களால் அதே வார்த்தையில் அவருடைய வெளிப்படுத்துதல்களை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிப்பதை தவிர நாம் செய்யத்தக்கதாக வேறொரு காரியமும் விட்டு வைக்கப்படவில்லை. அதை விசுவாசிப்பது என்பதுதான் பொருள். அது ஒரு பரிபூர்ண விசுவாசத்தை உண்டாக்குகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள், நாம் எவ்வளவு உணர்வற்றவர்களாய் இருக்கிறோம். ஒரு நிமிடம் அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நாம் பார்ப்போம், அவர் எல்லா காரியங்களையும் சரியாய் செய்துள்ளாரா? அவர் கூறிய விதமாகவே சம்பவித்ததை தவிர வேறு ஏதாவது அவர் எப்பொழுதாவது கூறியுள்ளாரா? அவர் நடப்பிக்கவில்லையா? அந்த மகத்தான அக்னி ஸ்தம்பமானது நமது மத்தியில் வந்து அவர் வாக்களித்தது போலவே செய்து காட்டவில்லையா? நாம் அதை காணவில்லையா? என்ன சம்பவிக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டு அதன் பின்னர் விஞ்ஞானம் அதை புகைப்படம் எடுக்கவில்லையா? அது சம்பவிப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே கூறப்பட்டு அந்த விதமாகவே சம்பவித்து பத்திரிகைகளிலும் செய்தித்தாள்களிலும் அதை அப்படியே படம் எடுத்து போட்டு விமர்சனம் செய்யவில்லையா? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவர் செய்த வண்ணமாகவே சரியாக அப்படியே அவர் செய்து காட்டவில்லையா? அது சரியாக அப்படியே இருந்தது. அதே பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு வகை இருக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறார். அது துரிதமாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் மேலானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கும் ஒருவராயிருக்கிறார். அது உண்மை இல்லையோ? அவர் அதே தேவன் அல்லவா? அதே தேவன் தான். எங்கிருந்தோ வந்த அந்நியர் அல்ல. அவர் இங்கே இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். ஒரு பரிபூர்ண விசுவாசத்தை உண்டு பண்ணும்படியா இதை செய்கிறார். நான் அவர் இருப்பதை உணர்கிறேன். அவர் இப்பொழுது இங்கு இருக்கிறார் என்று நான் அறிவேன். அவருடைய ஆவி இங்கே இருக்கிறது என்று நான் அறிவேன். அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார் என்று நான் அறிவேன். ஆமென். அவர் ஏதோ காரியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்.
ஜனங்களுக்குள்ளாய் இந்த பரிபூரண விசுவாசத்தை ஒண்ணு பண்ணும்படியாய் அவர் ஏதோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நோவாவின் நாட்களில் 8 பேர்கள் ரட்சிக்கப்பட்டது போன்று நாம் நித்தியத்திற்குள் பிரவேசிக்க போகின்றோமோ? சோதோமில் இருந்து 3 பேராய் வெளிவந்த லோத்தை போன்று நாம் வரப்போகிறோமோ? யோவான் ஸ்நானனின் நாட்களில் வந்தது போன்று நாம் 6 விசுவாசிகளுடன் வரப்போகிறோமோ? அவருடைய கிரியைகள் பரிபூரணமாய் இருக்கிறபடினால் நாம் விசுவாசிப்போமாக. அவைகள் நம்முடைய கண்கள் கண்டு முன்பாகவே நிறைவேறி அவர் தாமே வார்த்தை என்றும் வார்த்தையில் இருக்கிறார் என்றும் காட்டுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் சொல்கின்றது, தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்கான எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அதை சற்று சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை அதுவாகத்தான் இருக்கிறது. இருதயத்தின் யோசனைகளை வகை அறுக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது துரிதமாயும் வல்லமையுள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரியத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வார்த்தையானது மாம்சமாக மாறினது. ஹல்லேலூயா! வார்த்தையானது மனித மாம்சத்தில் கிரியை செய்கிறது. சரீர பிரகாரமான அடையாளங்களாலும் உலக பொருள்களான அடையாளங்களாலும் வேத வார்த்தைகளின் அடையாளங்களினாலும் பரிபூர்ணமாய் கிரியை செய்து ஒரு பரிபூர்ண எடுத்துக்கொள்ளுதலுக்கு தேவையான ஒரு பரிபூர்ண விசுவாசத்தை உனக்கு கொண்டு வரும்படியாய் செய்தார். நாம் ஏன் அதை நோக்கி பார்க்க கூடாது? ஏதோ புரிந்து கொள்ள முடியாத ஒன்றல்ல. இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் பிசாசு உங்களுக்கு முன்பாக வைத்து நீங்கள் அதை விசுவாசியாமல் இருக்கும்படி செய்கிறான். அவன் ஒரு சந்திப்பை கொண்டு வந்து அவனால் முடிந்தவரை எல்லாவற்றையும் உனக்கு முன்பாக எறிவான். அதை உன்னிடத்திலிருந்து உதறி தள்ளு, எழும்பி உன்னையே உதறிக்கொள் என்று வேதம் சொல்கிறது. உன்னையே கிள்ளிப்பார். அவருடைய ஆவி இங்கே இருக்கிறது. அவர் உன்னை அறிவார். நீ செய்வதற்கு ஒரே காரியம் உண்டு, அதாவது அதை விசுவாசிப்பது, அதை ஏற்றுக்கொள்வது. அவர் உன்னை அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உனக்குள் என்ன இருக்கிறது என்று அவர் அறிவார். நீ என்னவா இருக்கிறாய் என்று அவர் அறிவார். உன்னுடைய வாஞ்சை இன்னதென்று அவர் அறிவார். உன்னுடைய தேவை என்னவென்று அவர் அறிவார். ஜிம், அந்த சிறு குழந்தை குறித்து அவர் அறிவார். நீ அதை விசுவாசிக்கிறாயா? அவருக்கு இருந்த 105 டிகிரி ஜுரத்தை நீ வருவதற்கு முன்பாக அவர் எடுத்து போட்டார், படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? வியாதியஸ்தர்களே, இன்றே வாருங்கள், அது போய்விடும். அவர்கள் வீட்டுக்கு போவதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் அங்கே நோக்கி பார்த்தேன். இப்பொழுது அது உண்மையா இருக்கிறது. திருமதி லிட்டில், சர்க்கரை வியாதியின் மேல் உனக்கு தேவன் ஜெயம் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறாயா? அங்கே ஒரு ஸ்திரீ உனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு உன்னை தெரியாது, ஆனால் ஆவியானவர் அவர்களுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறார். அவள் எதை குறித்து கவலையாக இருக்கிறாள் என்றால், அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அதற்கு கண் அல்லது ஏதோ ஆபரேஷன் செய்ய வேண்டும். அவள் சிகாகோவில் இருந்து வந்திருக்கிறாள். துரிதமாயும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ளதாயும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது. அது என்ன வார்த்தையா இருக்கிறது? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாகவே. அங்கே ஒரு ஸ்திரீ அடுத்த வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். சமீபத்தில் அவளுக்கு கண் ஆபரேஷன் நடந்தது. அது நன்றாக செய்யப்படவில்லை. ஆனால் நீ அதை விசுவாசிக்கிறாயா? ஆனால் சுகமடைவாய் என்று நீ விசுவாசிக்கிறாய். நீ அதை விசுவாசிக்கிறாயா? சரி, நீ சுகப்படுத்தப்பட்டாய். நீ அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறாய். திருமதி பென்கன் போ, இந்த உங்களுக்காக அல்ல, இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பேரனுக்கு. நீங்கள் அதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவன் அதை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறீர்களா? அவனுக்கு உள்ளே கோளாறு என்னவென்று தேவன் எனக்கு சொல்வார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? வைத்தியர்களுக்கு அது தெரியவில்லை. அது சரியே. வீங்கி போன நுரையீரல்கள், அது சரிதானே? அவனுக்கு ஒரு ரத்த வியாதி இருக்கிறது, சரியா? அவனை பள்ளிக்கு அனுப்புவதா வேண்டாமா என்று ஒரு விதமான குழப்பத்தில் இருக்கிறீர்கள். துரிதமும் அதிக வல்லமையுள்ளதான இருபுறம் கருக்குள்ள பட்டயம். பசியை எழுந்து கொண்டே போகிற ஒரு ஸ்திரீயை நான் பார்க்கிறேன். அவள் இங்கு எங்கேயோ இருக்கிறாள். அவளது முகத்தை நான் பார்க்கட்டும். ஆம், அங்கே பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய பெயர் திருமதி லெவ்லின். நீ உன் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் அந்த வயிறு கோளாறு நீங்கிவிடும். ஆமேன். அவளுக்கு குறுக்காக அங்கே ஒரு சகோதரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது நேராக என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த கடைசியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் மூக்கு கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு முடக்க நோய் இருக்கிறது. அது உன் இடது கையில் இருக்கிறது. இருந்தது, இப்பொழுது இல்லை. நீ மட்டும் விசுவாசித்தால் அப்படி ஆகும். அங்கே பின்னாக இருக்கின்ற அந்த குழந்தையை குறித்து என்ன? அது ஒகையோவில் இருந்து வருகிறது. அதன் கண்களில் புற்றுநோய் உள்ளது. தேவன் அதை சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவர் அதை செய்வார். நீ அதை விசுவாசி. ஆஸ்லாண்ட், ஒகையோ. இப்பொழுது நீ விசுவாசிக்கிறாயா தேவன் அதை சுகப்படுத்துவார் என்று? அவர் அதை செய்வார். அது என்ன தெரியுமா? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் அதிக வல்லமை உள்ளது. இங்கே ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏதோ இடித்து அவளுடைய தோள்களில் தொல்லை உண்டாக்கி இருக்கிறது. அது சரியே? அது சரியா? சரி, அதை விசுவாசி. அது உன்னை விட்டு போய்விடும். புரிகின்றதா? தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கின்றது. இந்த கட்டிடத்தில் ஜெப அட்டைகள் கொடுக்கப்படவில்லை. ஜெப அட்டைகளை விநியோகிக்க இங்கு யாரும் இல்லை. அவைகளை நாங்கள் இங்கே உபயோகப்படுத்தப்படுவதில்லை. அது வேறொன்றுமில்லை, ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துவதற்கு. உங்களுக்கு ஜெபிக்க வேண்டுமா? மாம்சத்தின் மூலமாக வார்த்தை வெளிப்படுகிற வேளையில் எத்தனை பேருக்கு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இந்த வரிசையான எழும்பி நின்று இந்த வழியாக வந்து இங்கே இருக்கிறவர்கள் ஜெபம் வேண்டுமென்றவர்கள் மட்டும். பின்னர் அதற்கு பின்பு இங்கு இருப்பவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வரவும். அவர்கள் போன பின்னர் இங்கே இருக்கிறவர்கள் வரவும்.
துரிதமாயும் அதிக வல்லமையுள்ளதும் ஒரு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தால் அதை செய்ய முடியுமோ? இல்லை ஐயா. ஆனால் தேவனுடைய வார்த்தையால் அதை செய்ய முடியும். ஏன்? அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அந்த மகத்தான வைத்தியர், டென்னிசியிலிருந்து வந்த அந்த சகோதரி அன்கிரீன் எங்கே? அந்த மகத்தான வைத்தியர் இப்பொழுது அருகில் இருக்கிறார் என்ற பாடல் அந்த அமுஷ் பென் அல்லது டங்கார்ட் அன்றிரவு ஃபோர்ட் வெயினில் வாசித்தது. அதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த மகத்தான வைத்தியர் இப்பொழுது இங்கே இருக்கிறார் என்ற பாடலை வாசித்தால், அதை கேட்டுக்கொண்டு இருந்த அந்த சிறு பையன் சொஸ்தமானான். பரிசுத்த ஆவி அவள் மேல் இறங்கினது. அவள் குதித்து எழுந்தாள். அவளுடைய தலைமயிர் அவிழ்ந்தது. அவளுடைய தோள்கள் மேல் தொங்க ஆடினாள். அந்த பியானோ ஒரு சுரம் குறையாமல் அப்படியே தானாகவே ஏங்கியது. அந்த மகத்தான வைத்தியர் இப்பொழுது இங்கே இருக்கிறார் என்ற பாடலை வாசித்தது. இயற்கைக்கு மேற்பட்ட சக்தியானது அந்த பியானோவை இயக்கி மகத்தான வைத்தியர் இப்பொழுது அருகில் இருக்கிறார் என்ற பாடலை வாசித்தது. பாருங்கள், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கத்தான் வேண்டும். இப்பொழுது நீங்கள் கடந்து செல்லும் போது நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் வரிசையில் வர வேண்டாம், பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருங்கள். நான் அதை விசுவாசிக்கும் ஒரு குமாரனா இருக்கிறேன், அதை விசுவாசிக்கும்படியா நான் வருகிறேன் என்று சொல்லுங்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அது முற்றிலும் சரியே. இப்பொழுது நீங்கள் விசுவாசித்தால் அப்படியாகும் என்ற நிபந்தனையின் பேரில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக நான் அதை உங்களுக்கு நிரூபித்தேன் என்று நம்புகிறேன். உங்களுக்கு புரிகின்றதா? அது அவருடைய வார்த்தை என்று கண்டுபிடிக்கும்படியாக அவருடைய வார்த்தையை நிரூபிக்கிறார். ஒரு வேத வாக்கியம் நிறைவேறுதல் அது வார்த்தை என்பதை நிரூபிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் கடந்து போகும்போது அதை விசுவாசியுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? நான் என் கரத்தை உங்கள் மீது வைத்த பிறகு அது சரியாக, வேதம் சரியாக அதைத்தான் சொல்கிறது. சகோதரர் நெவில், இங்கே உங்களிடம் அபிஷேகிக்கும் என்ன இருக்கிறதா? அதை எடுத்துக்கொண்டு இங்கே இப்பக்கம் வாருங்கள். இது வேத வார்த்தையை நிறைவேற்றப்படும். இந்த பக்கமாக வந்து அவர்கள் இப்படி வருகிறவர்கள் வேளையில் ஒவ்வொருவரையும் அபிஷேகியும். நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்பதற்கு அது எனக்கு நிச்சயமாயிருக்கும். விசுவாசிகளா இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் மேல் ஒருவர் நம்முடைய கரங்களை வைப்போமாக. கரத்தை நீட்டி அடுத்தவரை தொட்டவர் ஒருவர் மேல் ஒருவர் கரம் வையுங்கள். இங்கேதான் நாம் இன்னும் சில நிமிஷங்களில் ஏதோ காரியத்தை கண்டுபிடிக்க போகிறோம். நாம் விசுவாசிக்கிறதில் நம்முடைய சபையானது எவ்வளவு முன்னேறி போய் இருக்கிறது என்பதை நான் பார்க்க போகிறேன். ஜனங்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள் என்று காண அவர்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு முன்னணிக்கு வந்து, சாத்தானே, உன்னண்டை சவாலிடுகிறேன், நான் உனக்கு சவாலா இருக்கிறேன், இனி ஒருபோதும் உன்னால் என்னை அவிசுவாசிக்க செய்ய முடியாது என்று சொல்ல எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்று காணும்படி இந்த காரியங்கள் எல்லாம் எதற்காக செய்யப்படுகின்றது? அதனால் ஜனங்களை விசுவாசிக்க செய்யும்படியாக. அது வார்த்தையா இருக்கிறது. அங்கேதான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது சத்தியமாக தேவனுடைய வார்த்தை என்பதை காட்டுகின்றது. வார்த்தை மாம்சமானது, உனக்குள் மாம்சமானது. வார்த்தையானது உனக்குள் ஜீவனானது, எனக்குள் ஜீவனானது. புரிகின்றதா? அந்த மகத்தான வைத்தியர். சரி, இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். கர்த்தராகிய இயேசுவே, அந்த மகத்தான வைத்தியர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். நீ தாமே அந்த வைத்தியர். நான் உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கித்தேன், நீர் இங்கே இருக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தைகள் அறிவிக்கிறது. அதாவது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீர்தான் என்றும் நீர் தவறிப்போக மாட்டீர் என்று அறிவிக்கிறது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒருபோதும் தவறினதில்லை. ஒருவர் மேல் ஒருவர் கரங்கள் வைத்திருக்கின்ற இவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. நாம் ஜெபத்துடன் வருகின்ற வேளையிலே அவர்களை நாங்கள் எண்ணெயால் நானும் பாஸ்டருமாய் அபிஷேகித்து இந்த வரிசையில் அவர்கள் கடந்து வருகின்ற வேளையிலே அதை நம்பும்படியான விசுவாசத்தோடு அவர்கள் ஒவ்வொருவரும் கடந்து போய் அந்த பரலோகத்தின் தேவன் தாமே இங்கே நிற்கிறார் என்று அறியும்படியாய் செய்யும். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை உலுக்கி பார்க்கும்படி செய்யும். இந்த ஒரு முறை மட்டும் அவர்கள் அதை செய்யும்படியாய் விடமாட்டீரோ கர்த்தாவே. ஆழத்தில் அது ஊறும்படி செய்யும் கர்த்தாவே. ஒரு முறை கர்த்தாவே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காணும்படியாய் அவர்கள் கண்களை திறவும் கர்த்தாவே. அவர்கள் குருடராய் தள்ளாடாமல் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தின் உண்மை பொருளை காணும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் இதை அழியும் கர்த்தாவே. ஆமேன். உங்களிடம் பரிபூர்ண விசுவாசம் இருந்தால் மட்டும் இந்த ஜெப வரிசையில் வரவும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். ஏனென்றால் நீங்கள் அவர்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள், வேறு ஒருவருடைய நேரத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். அதை செய்யாதீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த மட்டில் சம்பவியாத ஏதாவது ஒன்றை நான் உங்களிடம் கூறியுள்ளனோ, சரியாக அப்படியே நான் சொன்னது போலவே சம்பவித்தது. கர்த்தர் அதை செய்தார். அவர் அதை எனக்காக செய்யவில்லை என்று நான் நம்புகிறேன். அவர் உனக்காக அதை செய்தார். அதன் மூலமாய் நான் உங்களிடத்தில் கூறுகின்றது சத்தியம் என்று நீங்கள் அறியும்படி இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். அதெல்லாம் சரியாகிவிடும். நீங்கள் சுகமடைவீர்கள். நீங்கள் இங்கே நெருங்கி வரும்போது இங்கே கீழே இருக்கின்ற இந்த ஆவிக்குரிய பைக்குள் உங்கள் அவிசுவாசத்தை எரிந்துவிட்டு இங்கே வாருங்கள். நீங்கள் அதை பார்க்க முடியாது, ஆனால் அது அங்கு இருக்கிறது. அந்த எண்ணெயானது உங்களை தொட்ட மாத்திரத்தில் உங்கள் அவிசுவாசத்தை சரியாக அங்கேயே எரிந்து விடுங்கள். அதை அங்கேயே போட்டுவிட்டு நான் சுகமானேன் என்ற பரிபூர்ண விசுவாசத்தோடு நடந்து கடந்து போங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? அப்படியானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, பாட்டை முன்னின்று நடத்தக்கூடிய ஒருவரை நான் கேட்டுக்கொள்ள போகிறேன். அந்த மகத்தான பிரசங்கியார் சகோதரன், அதாவது அவர் எங்கே? அவருடைய பெயர் என்ன? கேப்ஸ், சகோதரன் கேப்ஸ். அவர் வரிசையில் இருக்கிறார். அது என்ன? இங்கே வாரும் சகோதரர் கேப்ஸ். அங்கே நின்று கொண்டு பாடும். நாங்கள் ஜெபிக்கும் போது சபையார் யாவரும் அந்த மகத்தான வைத்தியர் இங்கே இருக்கிறார் என்ற பாடலை பாடுங்கள்.
நீங்கள் ஒவ்வொருவரும் முழு இதயத்துடன் பாடுங்கள். அந்த மகத்தான வைத்தியர் இங்கே இப்பொழுது இருக்கிறார். அது மனமுழுகும் இயேசு என்ற பாடலை பாடப்போகிறேன் என்று சொல்லி வெறுமனே பாட வேண்டாம். அது உன் முழு இருதயத்தோடு பாடுவதல்ல, கலிகூறுதலோடு மனமுருகும் இயேசு என்று பாடுங்கள். ஓ என்னே, நான் அதை இப்பொழுது கேட்க விரும்புகிறேன். எழும்பி நில்லுங்கள், தயார் நிலையில் இருங்கள். ஆம், அந்த மகத்தான வைத்தியர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். அது மனதுருகும் இயேசுவே, அதாவது அவர் இங்கு இருக்கிறார் என்று நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆமென். சரி, விசுவாசம் உடையவர்கள் மட்டும் முன்னே வருவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் என் கரங்களை இந்த சகோதரன் மேல் வைக்கிறேன். நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே, நான் போதகன் தான். உங்கள் போதகராகிய நான் இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளை செய்கிறேன் என்று அவரால் நிரூபிக்கப்பட்டவனாக இருப்பேனானால் அப்பொழுது என் வார்த்தையை விசுவாசியுங்கள். இந்த விசுவாச கிரியையை நான் செய்வதன் மூலம், என்னுடைய கரங்களை உங்கள் மேல் வைப்பதின் மூலம் உங்களை தொல்லைப்படுத்துகிற இந்த வியாதியையும் வேதனைகளையும் நான் கடந்து கொண்டேன். அது எதுவாயிருந்தாலும் சரி, உங்களின் விண்ணப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அதை விசுவாசியுங்கள். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களால் எல்லா காரியங்களும் கூடும். நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து ஜெபியுங்கள். நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று உண்மையாக விசுவாசிக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் உங்கள் ஒவ்வொருடைய சுகத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். அது முடிந்தது என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். எனக்குள் இருக்கின்ற எல்லாவற்றோடும் நான் அதை விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற இந்த கைகுட்டைகளின் மேல் என்னுடைய கரங்கள் இருக்க நான் அதை கூர்ந்து கவனிக்கிறேன். ஜனங்கள் வேண்டிக் கொண்டவைகளை அவைகள் உண்டாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். இது 3ஆம் இழுப்பிற்குள் வருவதாக இருக்கிறது. நான் அதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஜெப வரிசையில் கடந்து சென்ற உங்களை பார்த்து இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு உத்தமமான கேள்வியை கேட்கப் போகிறேன். உங்கள் மேல் கரங்களை வைத்தது முதல் கொண்டு உங்களுக்குள் ஏதோ சம்பவித்துள்ளதை உங்களால் உணரவும் விசுவாசிக்கவும் முடிகின்றதா? சரியா? கரங்களை உயர்த்துங்கள். அங்கேதான் காரியம். நாம் காத்திருந்ததெல்லாம் இதற்காக தான். இது முழுவதுமானதல்ல. இப்பொழுதுதான் இது மலர ஆரம்பித்துள்ளது. புரிகின்றதா? இப்பொழுதுதான் ஆரம்பமாகி உள்ளது. ஒரு நோக்கத்திற்காக நான் இப்படி செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு நோக்கத்திற்காக, நான் ஏதோ காரியத்திற்காக இப்படி செய்கிறேன். இது விசுவாசத்தின் பெருக்கத்தை எடுத்து நேராக பின்னாக சென்று துவக்கி உள்ளே வரப்போகின்றது. பாருங்கள், இதற்கு முன்பாக நீங்கள் ஒருபோதும் இந்த விதமாய் கண்டிராத ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக செய்கிறேன். ஒரு விசுவாசம் அல்ல, ஆனால் ஒரு பரிபூரண விசுவாசம் இங்கே உருவாக்கப்பட்டது. ஒரு பரிபூரண தேவன் ஒரு பரிபூரண இதயத்தோடு அவருடைய பரிபூரண வார்த்தையின் மூலமாக ஒரு பரிபூரண வாக்குத்தத்தை காத்துக் கொள்வதை கவனியுங்கள். அந்த பரிபூரண வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்பொழுது நாம் ஒரு பரிபூரணத்திற்குள்ளாக வருகிறோம். ஏனென்றால் ஜனங்கள் எடுத்துக் கொள்வதற்காக இந்த ஒழுங்கிற்கு வருகிறார்கள். அதுதான் இப்பொழுது அது சம்பவியாதபடி தடுக்கின்றது. சபையானது அந்த பரிபூரண எடுத்துக் கொள்ளப்படுவதற்குரிய விசுவாசத்திற்குள் வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நான் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது எனக்கு அதிகமான ஒழுக்குதல் தேவை என்பதாகும். உங்களுக்கும் அப்படியே. ஆனால் கர்த்தருடைய கிருபையால் நாம் யாவருமாக சேர்ந்து அதை செய்ய முடியும். ஆமென். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். சரியாக இங்கேயே இப்பொழுது ஏற்கனவே உங்கள் சரீரத்தில் கிரியை துவங்கிவிட்டது. உன்னுடைய சுகத்தை பற்றின கிரியை. ஏனென்றால் அவ்விதமாக சம்பவிக்கும் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்பொழுது புரிகின்றதா நான் இன்றிரவு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டீர்களா? அதனுடைய விடுகதையை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், இந்த மலையை பார்த்து சொல்வீர்களானால் சந்தேகிக்காமல் நீங்கள் சொன்னதை அப்படியே விசுவாசியுங்கள். இப்பொழுது அதை கவனியுங்கள். 5 நிமிஷத்திற்குள்ளாக கிரியை அவர்களுக்குள்ளாக ஆரம்பமாகிவிட்டது என்பதாக எல்லா கரங்களும் உயர எழுகின்றது. ஓ என்னே, அதோ அவர் இருக்கிறார். அதுதான் அதை செய்தது. அது என்ன? அந்த மகத்தான வைத்தியனின் பிரசன்னம். ஓ, நாம் கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி அதை மறுபடியும் பாடுவோம். நாம் எழுந்து ஒரு நிமிடம் அசையாமல் நிற்போம். நமது இருதயத்தில் நாம் அவரை ஆராதிப்போமாக. அதை சிந்தித்து பாருங்கள். தேவன் அவர் இங்கே இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். யார் தம்மை வார்த்தையாக அடையாளம் காண்பித்தவர்? யார்? ஆதியிலே வார்த்தை இருந்ததே, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததே, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எதற்காக நீங்கள் இங்கே வந்தீர்கள்? எந்த நோக்கத்திற்காக இங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை மேசியாகவே அடையாளம் காட்டியுள்ளது. இன்றைக்கு அவரை அதே மெசாயாவாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அடையாளம் காட்டுகிறது. இங்கே இருக்கின்ற அந்த மகத்தான வைத்தியர் அவர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவரால் அணில்களை சிருஷ்டிக்க முடியும் என்று விசுவாசிக்க கூடுமானால் அவருக்கு எந்த விதமான வழியும் இல்லை, அல்லது அதை விசுவாசிக்கத்தக்கதாக அங்கே ஒன்றுமில்லை. என்னுடைய சொந்த விசுவாசம் தான் அங்கே போய் அதை செய்தது. என்னை கேட்கும்படியாய் செய்த அவருடைய சவாலின் மேல் உள்ள என்னுடைய விசுவாசம்
விசுவாசம். என்னை அவ்விதம் கேட்கும்படியாய் அவர் சவாலிட்டார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சவாலை நான் ஏற்றுக்கொண்டு நான் அதை கேட்டேன். அப்போது அது தோன்றியது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அது உண்மை என்று அறிவார். அவரால் வியாதியை சுகப்படுத்த முடியுமா? ஜனங்களின் நிமித்தமாக அவர் இந்த வழியாக என்னை விசுவாசத்தோடு தூக்க கூடுமானால் அந்த அளவிற்கு அவர்களால் ஏறி வர கூடாமற் போனாலும், புரிகின்றதா? அவர்களால் அதை செய்ய முடியவில்லை என்றால் அவரால் என்னுடைய விசுவாசத்தை எடுத்து உபயோகிக்க முடியும். என்னை அந்த ஸ்தலத்திற்கு என்னை உயர்த்திக் கொண்டே போக முடியும். நான் உங்களுக்காக ஏறுகிறேன். நான் உங்களுக்காக விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்காக பேசுகிறேன். நான் உங்களுடைய சகோதரன், உங்கள் சகோதரனாக ஒரு மத்தியஸ்தனாக நின்று கொண்டு உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்த என்னால் இயன்றவையை முயற்சிக்கிறேன். நான் இங்கே இப்பொழுது வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று கொண்டு அங்கே இருக்கின்ற அந்த ரத்தம் தோய்ந்த பலியை என் விரல்கள் சுட்டிக்காட்டி அது முடிந்தாயிற்று என்று அவருடைய நாமத்தின் மூலமாக பேசுகிறேன். அது சம்பவித்தாக வேண்டும். அது சம்பவித்தாக வேண்டும். அது சம்பவித்தாயிற்று, நீங்கள் அறிவீர்கள். அது சம்பவித்தாயிற்று என்று நான் அறிவேன். அதே விதமாக அது சம்பவித்தாயிற்று என்று நீங்களும் அறிவீர்கள். அது அப்படியேதான். அது சரியே. ஆமேன். உமது நாமத்திற்குள் பிசாசுகள் எங்களுக்கு அடங்குகின்றன. அழிந்து போகக்கூடிய எங்கள் நாவுகளின் மேல் உம்முடைய இனிமையான நாமம் அது மரித்தோரை எழச் செய்கிறது. அது வியாதிஸ்தரை சொஸ்தப்படுத்துகிறது. அது குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறது. அது பிசாசுகளை துரத்துகிறது. அது கிறிஸ்துவர்களாக ஆக்குகிறது. வானத்தின் கீழங்கும் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நான் அதற்குள் ஜீவிக்கிறேன். அதற்குள் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அதை விசுவாசிக்கிறேன். அதற்குள் ஆராதிக்கிறேன். ஓ, நான் அதில் ஒரு பாகமாக ஆகட்டும். நான் என் சுயத்தை அதில் இழந்து அதை நான் கண்டடைய மட்டும் கர்த்தாவே உமக்குள் இவைகளை அடையட்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட மெசையாவாகிய இயேசு கிறிஸ்து என்று அந்த நாமம் அழைக்கப்படுகின்றது. அவ்விசுவாசமாகிய சேற்றின் ஊடான நான் முன்னேறி போய் நேற்றும் என்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் அழகை பிரதிபலிப்படியாய் செய்யும். தேவன் உங்களை இப்பொழுது ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் எப்படி சொஸ்தமடைந்தீர்கள், இந்த வாரம் என்ன சம்பவித்தது என்று ஒரு சாட்சி கொடுங்கள். கவனித்து என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். அது முடிந்துவிட்டது. நீங்கள் எப்படி அறிவீர்கள்? அதை சொல்லும்படியாய் அவர் சொன்னார். நான் அதை சொன்னேன். இப்பொழுது அது எல்லாம் முடிந்து விட்டது. அது முடிந்து விட்டது. அது முடிந்து விட்டது. நான் அதை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது போதவராகிய சகோதரர் நெவில், ஒரு நிமிஷம். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் அவரை ஆராதிப்போம். இப்பொழுது ஒரு விசுவாசி என்ற முறையில் எந்த தூரத்திற்கு எந்த அளவிற்கு செய்தியானது பேசப்பட்டது என்றும் எந்த துணியோட பேசப்பட்டது என்பதை நீ கவனித்தாயா? வியாக்கியானமானது அப்படியே செய்திக்கு வந்ததை கவனியுங்கள். அதுதான் காரியம். அது என்ன என்று கவனியுங்கள். சரியாக அப்படியே செய்தியோடு இசைந்து அந்த காரியமானது சத்தியம் என்றும் அவர் உனக்கு என்ன செய்வேன் என்று வாக்களித்தாரோ அது அவர் ஏற்கனவே சம்பவித்து விட்டது என்று உறுதிப்படுத்தினது. அது வருகின்றதான விதத்தை கவனியுங்கள். இது வியாக்கியானித்த விதத்தை கவனியுங்கள். அவன் எவ்வளவு நேரம் பேசினான் என்று பாருங்கள். அவன் எத்தனை வார்த்தைகளை கூறினான் என்று கவனியுங்கள். சரியாக அப்படியே. நான் உங்களை மறுபடியும் சந்திக்கும் மட்டுமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.